एक और बार प्रभु यीशु मसीह के मधुर नाम से इस आराधना में आपको हम स्वागत करते हैं। இன்னொரு முறை கூட இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஆராதனையிலே நான் உங்களை வரவேற்கிறேன். प्रभु के पास आना ही हमारे लिए शांति के वातावरण में आके अपने जीवन को पूरी तरह से समझने के मौका मिलता है। தேவனுடைய சமூகத்திலே வரும்பொழுது மாத்திரம்தான் நாம் சமாதானத்தோடு கூட நம்முடைய ஜீவியத்தை குறித்த ஆழமான காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். संसार की कई एक बातें हमारे कानों में जब पहुंचती है या अखबार में, टीवी चैनल में हम देखते हैं, हमारा दिल में घबराहट जरूर उत्पन्न होता है। உலகத்தின் காரியங்கள் செய்தித்தாளின் மூலமாக அல்லது தொலைக்காட்சியின் மூலமாக எப்பொழுது நம்முடைய காதுகளை எட்டுகிறதோ நம்மை அறியாத ஒரு கலக்கம் நமக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு உண்டு. हमारे जाने अनजाने लोगों की मृत्यु का खबर हमें कभी कभी एक दुख के रास्ता में ले चलता है। நாம் அறிந்த நாம் அறியாத अनेक ஜனங்களுடைய மரணங்கள் अनेक நேரங்களில் நமக்குள்ளே துக்கத்தை கொண்டு வருகிறது. हमारे निकट के लोग और दूर के लोग भी उस प्रकार के रास्ता में जाते समय उन परिवारों के लिए हमारा दिल में एक तरस चले जाता है। நமக்கு மிகவும் நெருக்கமான அல்லது நமக்கு கொஞ்சம் தொலைவிலே உள்ள அப்படிப்பட்ட மரணங்கள் நிறைந்த குடும்பங்களுடைய துக்கம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. हमारे जीवन में कई बार क्यों इस प्रकार की बातें हो रही है करके प्रश्न उत्पन्न होता है। நம்முடைய வாழ்க்கையிலே अनेक நேரங்களிலே ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகிறது என்கிற கேள்விகள் எழும்பலாம். उस वक्त में हमारे लिए एक शरण स्थान है, वो परमेश्वर का सम्मुख है। அப்படிப்பட்ட நேரத்திலே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற அவருடைய சன்னிதானம் மாத்திரமே நமக்கு உண்டு. उसका वचन ही हमें उत्साहित कर सकता है। அவருடைய வசனம் மாத்திரம் தான் நம்மை உற்சாகப்படுத்தும். उसके नाम की स्तुति करने से ही हमारे जीवन में एक परिवर्तन को हम प्राप्त कर सकते हैं। அவரை துதிக்கிற அந்த துதி மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். हमारा घबराहट के बीच में शांति के वातावरण को वही ला सकता। நம்முடைய கலக்கங்களின் மத்தியிலே சமாதானத்தை அதுவே கொண்டு வர முடியும். इसलिए इस आराधना में भागी लेने के लिए हम चले आते हैं। எனவே தான் அவரை ஆராதிக்கும்படியாக இந்த ஆராதனையிலே கூடி வந்திருக்கிறோம். आइए हम प्रभु के ओर ताकें ताकि इस आराधना परमेश्वर की महिमा को ला सकें। நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம் இந்த ஆராதனையின் மூலமாக அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே வரும்படியாக. और उसकी महिमा हमारे होंठों के द्वारा जब होती है, அவருடைய மகிமை எப்பொழுது நம்முடைய உதடுகளில் இருந்து வெளிப்படுகிறதோ वो प्रसन्न होकर हमारे बीच में मंडलाता है। அவர் அதை பிரசன்னமாக்கி நம்ம மத்தியிலே அவர் அசைவாடுவார். उस बात को हम महसूस करने के लिए आइए हम प्रभु की ओर ताकें। அதை நாம் உணர்ந்தவர்களாக அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். दयालु पिता प्रभु यीशु मसीह के महान नाम से हम तेरे आराधना करने के लिए चले आए हैं। கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து மண்டையிலே வருகிறோம். आत्मा और सच्चाई से आराधना करने के लिए हम आत्मा के अभिषेक को चाहते हैं। ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிப்பதற்கு அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம். हमारा हृदय रूपी वेदी से हमारी स्तुति का गान निकलने पाए। எங்களுடைய இதயபூர்வமான இந்த பலியிலிருந்து ஆண்டவரை உம்மை துதிக்கிற துதிகள் எழும்புவதாக. उस धूप से तू सुगंध प्राप्त करके प्रभु हमारे बीच में है, तुम मंडला के अपना आवाज को सुनाने के लिए हम तेरे पास आते हैं। அப்படிப்பட்ட துதியின் மத்தியிலே எழும்புகிற அந்த வாசனை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டு எங்கள் மத்தியிலே இறங்கி வரும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். तेरे लोगों के बीच में जो दुख के घड़ी में हैं, इसलिए आराधना में भागीदार होने में उनको मौका नहीं मिला होगा, उनको भी याद करते हैं। துக்கத்தின் மத்தியிலே தங்களுடைய அருமையானவர்களை இழந்திருப்பதனால இப்படிப்பட்ட ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிற ஜனங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். या इजराइल या पैलेस्टीन के जैसे जगहों में युद्ध के डर के मारे लोग आराधना करने से चुके होंगे। இஸ்ரவேல் பாலஸ்தீனம் போன்ற இடங்களிலே போரினால இருக்கிற இப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு இணைந்து வர முடியாத சூழ்நிலையிலே காணப்படலாம். या परिवार के दबाव से या कानून की वजह से या काम की वजह से, அல்லது அவருடைய வேலைகள் நிமித்தமாக, சட்டத்திட்டங்களின் நிமித்தமாக, அல்லது அவர்களுக்கு மேலே இருக்கிற குடும்பத்தின் அழுத்தத்தின் காரணமாக कुछ लोग
समुदाय में इकट्ठे होकर आराधना करने में असमर्थ होंगे। எனவே அவர்கள் குழுவாக கூடி ஆராதிக்க முடியாதபடிக்கு அவர்கள் தடை செய்யப்படலாம். हमारी प्रार्थना यही है, ஆண்டவரே எங்களுடைய ஜெபம் இதுவாய் இருக்கிறது. ऐसे लोगों के चारों तरफ अपने स्वर्गदूतों को झुंड के साथ तू घेर ले। ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களுடைய உம்முடைய தூதர்களினாலே நீர் சூழ்ந்து கொள்வீராக. हम भी पवित्र लोगों के संग होके आराधना करने की मन भावना में चले आने के लिए सहायता कर। நாங்களும் பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற அந்த பாவனைக்குள்ளே வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். प्रभु में सहायता करने पाए, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. बाहर की आवाज को बंद करके भीतर की आवाज तेरे ओर पहुंचाने में हम कामयाब होने पाए। வெளியே இருந்து வருகிற ஏராளமான சத்தங்களை விட்டு அவர்களை விலக்கி ஆண்டவரே உள்ளெழுந்து எழும்புகிற உம்முடைய சத்தத்திற்கு நேராய் அவர்களை வழிநடத்த உதவி செய்யும். यीशु मसीह के मेरे नाम से मांगते हैं, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. आमीन। ஆமென். आजादी के गीत की किताब में 337 नंबर गीत को गाएंगे। कृपा करने वाला, सदा तरस खाने वाले, और उस परमेश्वर के निकटता में स्तुति के साथ चले आएंगे। मसीहा स्तुति हो, मेरे मसीहा स्तुति हो, हम दो सना करता रहूं जब तक मैं जिंदा रहूं, हम दो सना करता रहूं जब तक मैं जिंदा रहूं, कृपा करने वाला, सदा तरस खाने वाला, कृपा करने वाला, सदा तरस खाने वाला, विलम्ब से क्रोध करने वाला, प्रेम से भरा हुआ तू, विलम्ब से क्रोध करने वाला, प्रेम से भरा हुआ तू, मेरा मसीहा स्तुति हो, मसीहा स्तुति हो, हम दो सना करता रहूं जब तक मैं जिंदा रहूं, हम दो सना करता रहूं जब तक मैं जिंदा रहूं, आदर महिमा तेरी सदा तुझको मिलने पावे, आदर महिमा तेरी सदा तुझको मिलने पावे, आनंद के बलिदान चढ़ाते हम, आराधना है करते, आनंद के बलिदान चढ़ाते हम, आराधना करते हम, मेरा मसीहा स्तुति हो, मेरा मसीहा स्तुति हो, हम दो सना करता रहूं जब तक मैं जिंदा रहूं, हम दो सना करता रहूं जब तक मैं जिंदा रहूं, पुकारने वाले सबके
संग रखने वाला सदा, पुकारने वाले सबके संग रखने वाला सदा, आवाज सुनकर आजाद करके आनंद देने वाला, आवाज सुनकर आजाद करके आनंद देने वाला, मेरा मसीहा स्तुति हो, मेरा मसीहा स्तुति हो, हम दो सना करता रहूं जब तक मैं जिंदा रहूं, हम दो सना करता रहूं जब तक मैं जिंदा रहूं। हमारा उम्मीद है अभी जो घटनाएं हमारे चारों तरफ घटती है वो जल्दी समाप्त हो जाएगा। நமக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. நாலாபுரமும் சூழ்ந்திருக்கிறதான இந்த சூழல் மிக விரைவாக கடந்து போய்விடும். अगर हमें इसमें से होके जाना भी पड़े वो हमारे भीतरीय मनुष्यत्व में एक महान परिवर्तन को ला सकता है। ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளியாக நாம் கடந்துதான் போக வேண்டும் என்றாலும் அது நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். एक सही विश्वासी मृत्यु की खबर सुन के उस पर जो होने वाली महिमा है उसके ऊपर अध्ययन करता है। ஒரு சரியான விசுவாசி எப்பொழுதெல்லாம் மரணத்தின் செய்திகளை கேள்விப்படுகிறானோ அதற்கு அப்பால் இருக்கிற மகிமையை அவன் தியானித்துக் கொண்டிருப்பான். जरूर विनती करता है इससे हम छुटकारा पालें। உண்மையாகவே அவன் தேவனை நோக்கி கெஞ்சுவான் இப்படிப்பட்ட சூழலிலிருந்து தன்னை விடுவிக்கும்படியாக. लेकिन पार होके जाना भी पड़े। ஒருவேளை அதை தாண்டி போக வேண்டியது இருக்குமானால் अंधे की दुनिया के ऊपर अपने आंखों का लगाता है, காணக்கூடாதிருக்கிற அந்த மகிமையின் ராஜ்யத்தை குறித்து தியானிப்பான். जहां हम मसीह के साथ लगातार युगानुयुग जीने जा रहे हैं। எந்த இடத்திலே நாம் தேவனோடு கூட நிச்சயமாய் ஜீவிக்க போகிறோமோ उस आशा जो है அந்த நம்பிக்கை हमारे अंदर एक उमंग को पैदा करता है। அது நமக்குள்ளே ஒரு உற்சாகத்தை கொண்டு வரும். आइए हम 338 नंबर गीत को भी गाएंगे। अति शीघ्र ही टल जाएंगी ये तकलीफें 2 दिन की। अति शीघ्र ही टल जाएंगी ये तकलीफें 2 दिन की, अति शीघ्र ही टल जाएंगी ये तकलीफें 2 दिन की, न होंगे निराश हम, न होंगे निराश, न होंगे निराश हम, न होंगे निराश, अति शीघ्र ही टल जाएंगी ये तकलीफें 2 दिन की, अति शीघ्र ही टल जाएंगी ये तकलीफें 2 दिन की। बीते मनुष्य गिंद दिन नया बनने की रूथ अभी, बीते मनुष्य गिंद दिन नया बनने की रूथ अभी, न होंगे निराश हम, न होंगे निराश, ओ न होंगे निराश हम, न होंगे निराश, अति शीघ्र ही टल जाएगी ये तकलीफें 2 दिन की, अति शीघ्र ही टल जाएगी
ये तकलीफें 2 दिन की। मिलके गाएंगे। अपरम अपार महिमा इसी से हमको मिलेगी। अपरम अपार महिमा ओ जीसस इसी से हमको मिलेगी। न होंगे निराश, Praise God. हम न होंगे निराश, न होंगे निराश, हम न होंगे निराश, अति शीघ्र ही टल जाएगी ये तकलीफें 2 दिन की। अति शीघ्र ही टल जाएगी ये तकलीफें 2 दिन की। देखी दुनिया से मोह नहीं, अंधे की स्वर्ग पे आंख लगी। देखी दुनिया से मोह नहीं, अंधे के स्वर पे आंख लगी। न होंगे निराश, हम न होंगे निराश, न होंगे निराश, हम न होंगे निराश, अति शीघ्र ही टल जाएगी ये तकलीफें 2 दिन की। अति शीघ्र ही टल जाएगी ये तकलीफें 2 दिन की। एक और बात तीसरे पद को। देखी दुनिया से मोह नहीं, अंधे के स्वर्ग पे आंख लगी। देखी दुनिया से मोह नहीं, अंधे के स्वर्ग पे आंख लगी। न होंगे निराश, हम न होंगे निराश, न होंगे निराश, हम न होंगे निराश, अति शीघ्र ही टल जाएगी ये तकलीफें 2 दिन की। अति शीघ्र ही टल जाएगी ये तकलीफें 2 दिन। इन सारे चिन्ह में ये बतलाता है कि यीशु महाराजा फिर लौट आने वाला है। जब कभी दुनिया में चारों तरफ तकलीफें बढ़ती जाती है, हमें घंटी बजा के बतलाती है यीशु महाराजा आने वाला है। உலகத்தின் நாலாபுரங்களில் உள்ள சம்பவங்கள் நடக்கிற எல்லா விதமான காரியங்களும் பெருகி வரும் பொழுது ஒன்றை நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறது, இயேசு ராஜா மறுபடியும் திரும்பி வருகிறார்। हमारे लिए एक धन्य आशा है, நமக்கென்று ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு। हमारा प्रभु राजा हो के आएगा। நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக வருகிறார்। जब उसके राज इस संसार में स्थापना किया जाएगा, எப்பொழுது அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படுமோ वहीं पर न्याय बने रहेगा। அங்கே நியாயம் ஸ்தாபிக்கப்படும்। वहाँ हानि करने के लिए कोई है नहीं रहेगा। அங்கே தீமை செய்வதற்கு ஒருவனும் இருக்க மாட்டான்। उस राज्य में भूख नहीं होगी, அந்த ராஜ்யத்திலே பசி இருக்காது। वहाँ प्यासे नहीं होंगे, அங்கே யாரும் தாகமாயிருப்பதில்லை। मृत्यु के लिए जगह नहीं बनेगी। அங்கே மரணத்திற்கான எந்த காரியமும் இல்லை। उसी राज्य के इंतजार करते हुए आइए आखिरी पद को गाएंगे। அந்த ராஜ்யத்தை எதிர்பார்த்தவர்களாக கடைசி வரிகளை நாம் பாடலாம்। महाराजा यीशु आएगा, तब हम खुशियां मनाएंगे। महाराजा यीशु आएगा, तब हम खुशियां मनाएंगे। न होंगे निराश, हम न होंगे निराश, न होंगे निराश, हम न होंगे निराश, अति शीघ्र ही टल जाएगी ये तकलीफें 2 दिन की। अति शीघ्र ही टल जाएगी ये तकलीफें 2 दिन की। एक और बार, महाराजा यीशु आएगा, तब हम खुशियां मनाएंगे। महाराजा यीशु आएगा,
सब हम खुशियाँ मनाएंगे, न होंगे निराश, हम न होंगे निराश, होंगे निराश, हम ना होंगे निराश। अति शीघ्र ही टल जाएंगे ये तकलीफें दो दिन की, अति शीघ्र ही टल जाएगी ये तकलीफें दो दिन की। आग में होके ही सोना शुद्ध होता है, அக்னியின் வழியாகத்தான் அங்கே பொன்னானது அது சுத்தமாகிறது. वैसे ही परेशानियों के बीच में से हमारा विश्वास तगड़ा बनता है। எனவேதான் இப்படிப்பட்ட பரீட்சைகளின் மூலமாக நம்முடைய விசுவாசம் அங்கே உறுதியாகிறது. इस वक्त में हम उसके ओर ताकने से झुकना नहीं है। இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவரை நோக்கி பார்ப்பதிலே ஒரு நாளும் நாம் பின்வாங்கி விடக்கூடாது. हमारा स्तुति के पंखों के लगा के हम ऊंचे उठने के लिए कोशिश करेंगे, जैसे ये उखाब आंधियों को देखे ऊपर उठती है। எப்படி கழுகானது அது புயற் காற்றை பார்த்து மேலெழும்புகிறதோ அப்படியே துதியின் சட்டைகளை உடுத்துக்கொண்டு நாம் அவரை நோக்கி மேலெழும்ப அழைக்கப்படுகிறோம். वही हमारा थकावट को और रुकावट को पार करने की ताकत को देता है। அந்த ஒன்றுதான் நம்முடைய களைப்பின் மத்தியிலே சோர்வின் மத்தியிலே இருந்து நம்மை எழும்பி அவரை நோக்கி ஓடச் செய்யும். एक और गीत को भी गा के परमेश्वर की महिमा करेंगे, अपने विश्वास को अंगीकार करेंगे। இன்னொரு பாடலையும் கூட பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். 342 नंबर गीत को गाएंगे। परमेश्वर की बाट जो हैंगे, परिशुद्ध जीवन जिएंगे, हरदम उसकी ओर ताकेंगे, आशीष और सामर्थ पाएंगे। परमेश्वर की बाट जो हैंगे, परिशुद्ध जीवन जिएंगे, हरदम उसकी ओर ताकेंगे, आशीष और सामर्थ पाएंगे। उखाब की नाई हम उड़ जाएंगे, ऊंचे विचार अपने मन में रखेंगे। उखाब की नाई हम उड़ जाएंगे, ऊंचे विचार अपने मन में रखेंगे। रुकावट पार करेंगे, नया बल प्राप्त करेंगे। थकावट रुकावट पार करेंगे, नया बल प्राप्त करेंगे। एक और बार, परमेश्वर की बाट जो हैंगे, परिशुद्ध जीवन जिएंगे, हरदम उसके ओर ताकेंगे, आशीष और सामर्थ पाएंगे। उखाब की नाई हम उड़ जाएंगे, ऊंचे विचार अपने मन में रखेंगे। उखाब की नाई हम उड़ जाएंगे, ऊंचे विचार अपने मन में रखेंगे। थकावट रुकावट पार करेंगे, नया बल प्राप्त करेंगे। थकावट रुकावट पार करेंगे, नया बल प्राप्त करेंगे। अपने पास रखने वाला साथ साथ चलता है, आगे ले जाने वाला और क्या दिक्कत है। अपने पास रखने वाला साथ साथ चलता है, आगे ले जाने वाला और क्या दिक्कत है। पंखों के आड़ में बच्चे हम रहेंगे, पंखों के आड़ में
बच्चे हम रहेंगे, भाई की बात कुछ भी नहीं है, भाई की बात कुछ भी नहीं है। उखा की नाई हम उड़ जाएंगे, ऊंचे विचार Praise अपने God. मन में रखेंगे। उखा की नाई हम उड़ जाएंगे, ऊंचे विचार अपने मन में रखेंगे, थकावट रुकावट पार करेंगे, नया बल प्राप्त करेंगे, थकावट रुकावट पार करेंगे, नया बल प्राप्त करेंगे। जैसे उखा अपना घर बसाता है, वैसे हमारा घर जमीन पर नहीं है। जैसे उखा अपना घर बसाता है, वैसे हमारा घर जमीन पर नहीं है। रखेंगे स्वर्ग के विचार, छोड़ेंगे पृथ्वी की बात, रखेंगे स्वर्ग के विचार, छोड़ेंगे पृथ्वी की बात, ताते रहेंगे उसके वो, ताते रहेंगे उसके वो। आपकी नाई हम उड़ जाएंगे, ऊंचे विचार अपने मन में रखेंगे, आपकी नाई हम उड़ जाएंगे, ऊंचे विचार अपने मन में रखेंगे, थकावट रुकावट पार करेंगे, नया बल प्राप्त करेंगे, थकावट रुकावट पार करेंगे, नया बल प्राप्त करेंगे। परमेश्वर की बाट जोहेंगे, परिशुद्ध जीवन जिएंगे, हरदम उसकी ओर ताकेंगे, आशीष और समर्थ पाएंगे। परमेश्वर की बाट जोहेंगे, परिशुद्ध जीवन जिएंगे, हरदम उसकी ओर ताकेंगे, आशीष और सामर्थ पाएंगे। उखा की नाई हम उड़ जाएंगे, ऊंचे विचार अपने मन में रखेंगे, उखा की नाई हम उड़ जाएंगे, ऊंचे विचार अपने मन में रखेंगे, थकावट रुकावट पार करेंगे, नया बल प्राप्त करेंगे, थकावट रुकावट पार करेंगे, नया बल प्राप्त करेंगे। प्रभु के ओर ताकते रहने से उसकी मुंह की रोशनी में हम जब चले आते हैं, அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, தேவனுடைய முகத்தின் பிரகாசத்துக்கு முன்பதாக நாம் வரும்பொழுது, चारों तरफ की बातें हमें धीमी हो जाती है, நாலாபுரம் நெருங்கி வருகிற எல்லா காரியங்களும் ஒன்றுமில்லாமற் போய்விடும். तो छाया की नाई मिट जाता है। அது ஒரு நிழலை போல கடந்து போய்விடும். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इसलिए तंगी मुसीबतों में भी हम बना रहने के लिए हमारे लिए एक बुलाहट है। எனவே இப்படிப்பட்டதான அழுத்தங்களின் மத்தியிலும் நாம் அவருக்கென்று வாழ்வதற்கான ஒரு அழைப்பு உண்டு. जो अंत तक बने रहेगा उसी का उद्धार होगा करके बाइबल बतलाती है। வேதம் சொல்லுகிறபடி முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். आओ स्वामी के सेवा करने के लिए परमेश्वर ने हमें बुलाया भी है। அப்படிப்பட்ட தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, इज़राइल जितने लोग मिस्र को छोड़े सारे लोग मेरे सेवक है। எகிப்தை விட்டு வெளிவந்த இஸ்ரவேலர் அனைவரும் எனக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்கள். उसने हमें याजकों का दल भी बनाया है। அவர் நம்மை ஆசாரிய கூட்டமாய் மாற்றி இருக்கிறார். नया नियम में सब विश्वासी एक याजक की नाई आराधना करने के लिए, सेवा करने के लिए बुलाए गए हैं। புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா விசுவாசிகளும் ஆசாரியர்களாக அவருக்கு ஊழியம் செய்ய, அவருக்கு பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். उसने हमें सेवक बनाया, அவர் நம்மை ஊழியர்களாய் மாற்றி இருக்கிறார். उस स्वामी के काम करेंगे।
அந்த தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்யலாம். आइए हम 414 नंबर गीत को गाएंगे। जिसने हमें जीवन दिया है उस स्वामी की सेवा करेंगे। जिसने हमें जीवन दिया है उस स्वामी के सेवा करेंगे। जिसने हमें सेवक बनाया उस स्वामी के काम आएंगे। जिसने हमें जीवन दिया है उस स्वामी की सेवा करेंगे। जिसने हमें सेवक बनाया उस स्वामी के काम आएंगे। तंगी मुसीबतों में बने रहेंगे वफादार। तंगी मुसीबतों में बने रहेंगे वफादार। उसने मुझ पर किया है विश्वास, हम विश्वास से काम करेंगे। उसने मुझ पर किया है विश्वास, हम विश्वास से काम करेंगे। जिसने हमें सेवक बनाया उस स्वामी के काम आएंगे। जिसने हमें जीवन दिया है उस स्वामी की सेवा करेंगे। जो कुछ भी सौंपा गया है उसको हम काम में लाएंगे। जो कुछ भी सौंपा गया है उसको हम काम में लाएंगे। सच्चाई से कड़ाई से उसको हम बढ़ाते जाएंगे। सच्चाई से कड़ाई से उसको हम बढ़ाते जाएंगे। जिसने हमें सेवक बनाया उस स्वामी के काम आएंगे। जिसने हमें जीवन दिया है उस स्वामी की सेवा करेंगे। वो हमारा स्वामी है, उसको हम ताकते ही गाते रहेंगे। स्वामी हमारा यीशु है, यीशु हमारा राजा है। स्वामी हमारा यीशु है, यीशु हमारा राजा है। यीशु में अनंत जीवन है, हम सबको बताते जाएंगे। यीशु में अनंत जीवन है, हम सबको बताते जाएंगे। जिसने हमें सेवक बनाया उस स्वामी के काम आएंगे। जिसने हमें जीवन दिया है उस स्वामी की सेवा करेंगे। एक और बार पहला पद को गाएंगे। तंगी मुसीबतों में बने रहेंगे वफादार। तंगी मुसीबतों में बने रहेंगे वफादार। उसने मुझ पर किया है विश्वास, हम विश्वास से काम करेंगे। उसने मुझ पर किया है विश्वास, हम विश्वास से काम करेंगे। जिसने हमें सेवक बनाया उस स्वामी के काम आएंगे। हालेलुया।
उसकी नजर हमारे ऊपर है। அவருடைய பார்வை நம்மேல் இருக்கிறது. हम जब काम करते हैं वो हमें देखते रहता है। நாம் எப்பொழுது அவருக்காய் வேலை செய்கிறோம் அப்பொழுது நம்மை அவர் பார்க்கிறார். शायद मनुष्य मुंह को या चेहरा को देखता है, மனிதர்கள் நம்முடைய முகத்தை நம்முடைய வெளிப்புறமான காரியங்களை लेकिन பார்க்கலாம். वो हमारे हृदय को देखता है। ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். किस मकसद से हम काम करते हैं, என்ன நோக்கத்தோடு கூட நாம் வேலை किस செய்கிறோம், वजह से काम करते हैं, எதற்காக நாம் வேலை செய்கிறோம், किसको प्रसन्न करने के लिए काम करते हैं, யாரை பிரியப்படுத்த நாம் ஊழியம் செய்கிறோம், या अपने नाम को बढ़ाने के लिए क्या काम करते हैं, நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்த நாம் என்ன செய்கிறோம், उसकी बातों को वो देखता है। அந்த காரியங்கள் எல்லாம் அவர் பார்க்கிறார். और बाइबल बतलाती है வேதம் சொல்லுகிறது उसके अनुसार वो उत्तर भी देने वाला है। அதன் அடிப்படையிலே அவர் பதிலளிக்கிற ஆண்டவர். जब हम रुकावट को देख के रुक जाते हैं, எப்பொழுது தடைகளை பார்த்து நாம் நின்று விடுகிறோமோ वो हाथ धर के में ले चलता है। நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிற ஆண்டவர். जहां लहरों को देख के हम घबराए जाते हैं, எப்பொழுது அலைகளை பார்த்து நாம் கலங்கி நிற்கிறோமோ हमें अपने कंधों पर लेके संभालता है। தன்னுடைய தோள்களில் நம்மை தூக்கி நம்மை கவனித்துக் கொண்டு जब போகிறவர். कांटियों के देखे हम घबराते हैं, எப்பொழுது முட்களை பார்த்து நாம் கலங்குகிறோமோ वो अपने फायर से उसको रौंदा के उसी में हमें चलने की ताकत देता है। அவர் தம்முடைய கால்களினால் அவைகளை நிர்மூலமாக்கி அதன் வழியாய் நம்மை கொண்டு போகிறவர். आइए हम उसकी महिमा करेंगे, उसकी महिमा देंगे। அவருக்கு நாம் மகிமை செலுத்தலாம். 508 नंबर गीत को गाएंगे। हाथों से चलाता है, अभी तक उसने संभाला है, हाथों से चलाता है, अभी तक उसने संभाला है। धन्यवाद 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 धन्यवाद, तुझको महिमा देकर मन खुशी से भरता, तेरी बाट जो कर दिल मेरा उमड़ता, तुझको महिमा देकर मन खुशी से भरता, तेरी बाट जो कर दिल मेरा उमड़ता। धन्यवाद 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 धन्यवाद, तू है भला तू है महान, तेरी नजर मुझ पे सदा, तू है भला तू है महान, तेरी नजर मुझ पे सदा। धन्यवाद 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 धन्यवाद, तुझको महिमा देकर मन खुशी से भरता,
बाट जो कर दिल मेरा उमड़ता। धन्यवाद 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 धन्यवाद, तुझको महिमा देकर मन खुशी से भरता। तेरी बाट जो कर दिल मेरा उमड़ता। धन्यवाद 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 धन्यवाद, तू जो है और जो था आगे भी सदा रहेगा। तू जो है और जो था आगे भी सदा रहेगा। धन्यवाद 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 धन्यवाद। बाइबल बतलाती है किसी भी बात की चिंता मत करो। வேதம் சொல்லுகிறது எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல் सारी बातों को प्रार्थना और विनती समेत எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் स्तुति के साथ उसके सम्मुख में लाया। துதியோடு கூட அவருடைய சமூகத்திலே கொண்டு வாருங்கள்। हमने अपने हृदय से धन्यवाद की। நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்திருக்கிறோம்। अपने हृदय से इस बात को मान लिया कि वो हाथ धर के लिए चलने की ताकत रखता நம்முடைய है। இருதயத்திலிருந்து இதை நாம் விசுவாசிக்கிறோம்। நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிற ஆண்டவர், उसके नजर हमारे ऊपर है। அவருடைய பார்வை எப்போது நம்ம மேல் இருக்கிறது। आइए अपने दिल की ख्वाहिशों को, दिल की बोझों को उसके सामने उंडेलें। இப்பொழுது நாம் நம்முடைய இருதயத்தின் பாரங்களை அவரிடத்திலே கொண்டு வரலாம்। जैसा मैंने शुरू में किया था, எப்பொழுது நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேனோ आओ उसी बात को फिर से गाने जा रहे हैं। நாம் மறுபடியும் அதை நாம் பாடலாய் பாடப் போகிறோம்। और पैलेस्टीन और इजराइल के बीच में एक भयानक संघर्ष जैसा होता है। பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்து लेकिन கொண்டிருக்கிறது। सही ढंग से कहा जाए हमास और इजरायलियों के बीच में, ஒருவேளை சரியாய் நாம் சொல்ல வேண்டுமானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஹமாஸ் ஜனங்களுக்கும் இடையிலே इजरायलियों का कहना है हमास लोग हमको, हमारे प्रजाओं को तकलीफ देते और परेशानी में डालते रहते हैं लगातार। இஸ்ரவேலர்கள் இப்படியாய் சொல்லுகிறார், ஹமாஸ் ஜனங்கள் எங்களுடைய ஜனங்களை மிகவும் நெருக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள்। हमास लोग जो उग्रवादी हैं वही ये काम करते हैं। அங்கே ஹமாஸை சார்ந்த அந்த தீவிரவாதிகள் இந்த காரியங்களை செய்கிறார்கள்। हमारा लड़ाई फलस्तीन के साथ नहीं, ஆனால் எங்களுடைய யுத்தம் அந்த பாலஸ்தீனர்களோடு கூட அல்ல, लेकिन उन उग्रवादियों के लिए है। ஆனால் அந்த தீவிரவாதிகளோடு கூட நாங்கள் और போராடுகிறோம்। उनके साथ हम इसलिए लड़ते हैं அவர்களோடு கூட எனவே தான் நாங்கள் சண்டையிடுகிறோம்। ताकि उनकी सारी बातों को हम नाश करें, नष्ट करें। ஏனென்றால் அப்படிப்பட்ட தீவிரவாதத்தின் சகல காரியங்களை நாங்கள் நஷ்டப்படுத்தும்படியாக बहुत आधुनिक साधनों को इजराइल इस्तेमाल भी करता है। மிக மிக நவீனமான சாதனங்களையும் யுத்த தளவாடங்களையும் உபயோகப்படுத்துகிறது उस இஸ்ரவேல்। तस्वीरों को देखने से हमारा दिल कांपता भी है। அந்த படங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் நடுங்குகிறது। एक देश जो 60 साल के पहले उसके हाथ में कुछ भी नहीं था, ஒரு தேசம் 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதனுடைய கரத்திலே ஒன்றுமில்லாமல் இருந்தது। एक छोटा सा देश ஒரு சின்ன தேசம் अभी इतना आधुनिक साधनों को बना के इस्तेमाल भी करता है। ஆனால் இப்பொழுது அதிநவீனமான ஆயுதங்களை தயாரித்து அவைகளை உபயோகப்படுத்துகிறது। कुछ भी हो, शांति के लिए प्रार्थना करने के लिए, यरूशलेम के शांति के लिए प्रार्थना करने के लिए हमसे परमेश्वर ने
मांगा। எப்படி இருந்தாலும் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இடத்திலே கேட்கிறார். वहां के वातावरण में शांति बनाने के लिए हमें प्रार्थना में उसको ओर ताकने की आवश्यकता है। அப்படிப்பட்ட அந்த சூழலிலே சமாதானம் உண்டாகும்படி அவரை நோக்கி நாம் பார்த்து விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. वैसे ही एक और संकट में हमारा देश गुजर रहा है। அதோடு கூட இன்னும் ஒரு பெரிய ஒரு காரியத்தில் நம்முடைய தேசம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. कोरोना के दूसरे लहर के साथ साथ तीसरे लहर के डरावनी बातें हमें हमारे कानों में पहुंचता। கொரோனாவினுடைய இந்த இரண்டாம் அலையோடு கூட இணைந்து மூன்றாவது அலையினுடைய காரியங்களை நம்மை பயமுறுத்துகிறது. हमारे कानों में उस बात को पहुंचते ही हमारे अंदर बच्चों के प्रति एक सुरक्षा के लिए विनती करने की भावना उठता है। அப்படிப்பட்ட பயங்கரங்கள் நம்முடைய காதுகளுக்கு வரும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் நெருக்கம் நமக்குள் உண்டாகிறது. क्योंकि तीसरे लहर का अटैक बच्चों के लिए होगा करके बतलाया जाता है। ஏனென்றால் இந்த மூன்றாவது அலையினுடைய அதிகமான தாக்கம் பிள்ளைகள் மேல் இருக்கும் என்று ஜனங்கள் அஞ்சுகிறார்கள். साथ ही साथ आंखों में एक प्रकार की वायरस फैलने के लिए भी आजकल हम खबरों को सुनते हैं। அதோடு கூட கண்களிலே பரவக்கூடிய ஒரு விதமான புதிய வைரஸை குறித்தும் நாம் கேள்விப்படுகிறோம். वो लोगों के दिमाग को भी खराब कर सकता है करके कहते हैं। அது ஜனங்களுடைய மூளையை பாதிக்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. कुछ भी हो, எப்படி இருந்தாலும் சரி, न केवल हमारे देश के लिए, நம்முடைய தேசத்திற்காக மாத்திரமல்ல, हमारे निकट दोस्तों के लिए, நமக்கு அருகிலே இருக்கிற மற்ற நாடுகளுக்காக, हमारे रिश्तेदारों के लिए, நம்முடைய சொந்தங்களுக்காக, हमारे विश्वासी गणों के लिए, நம்முடைய விசுவாசிகளுக்காக हम प्रभु के ओर ताकने की आवश्यकता। நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. वहीं से हमें सहायता मिल सकती है। அவரிடத்திலிருந்து மாத்திரம்தான் நமக்கு ஒத்தாசை வர முடியும். उसकी सहायता ही लोगों को सुरक्षित रख सकता है। அவருடைய ஒத்தாசை மாத்திரமே ஜனங்களை பாதுகாப்பு கொடுக்க ये முடியும். हृदय से इन बातों को प्रभु के सामने लाएंगे। எனவே நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இந்த காரியங்களை தேவனிடத்தில் हमारे கொண்டு வரலாம். मन की बातों को वो समझता है। நம்முடைய மனதின் காரியங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர். और इसके अलावा அது மாத்திரமல்ல, कई जगहों में आर्थिक संकट में भी पाए जाते हैं लोग। அநேக இடங்களிலே பொருளாதாரத்தின் மிக பெரிதான நெருக்கத்தின் மத்தியிலே ஜனங்கள் இருக்கிறார்கள். प्रभु लोगों के ऊपर दया करने पाए। ஆண்டவரே, ஜனங்கள் மேல நீர் கிருபையாய் இருப்பீராக. अपना कृपा दृष्टि लोगों के ऊपर रखने पाए। உம்முடைய கிருபையின் கரத்தை ஜனங்களுக்கு மேலாக வைப்பீராக. इस देश में प्रकट करने पाए अपनी दया को। ஆண்டவர் தம்முடைய தயவை தேசத்தின் மேல் கொண்டு வருவாராக. उसकी दया की चेहरा को लोग देखने पाए। அவருடைய தயவு நிறைந்த முகத்தை ஜனங்கள் காண்பார்களாக. आत्मिक अंधकार में चलने वाले रोशनी को देखने पाए। ஆவிக்குரிய அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திடத்தில் வருவார்களாக. इस बात को परमेश्वर इस्तेमाल करने पाए। இந்த காரியத்தை ஆண்டவர் உபயோகப்படுத்துவாராக. क्योंकि संकट के समय पुकारने के लिए वो हमेशा कहता है और वो सुनता भी है। மிகவும் நெருக்கத்தின் காலகட்டத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்படி ஆண்டவர் நமக்கு அழைக்கிறார். நாம் கூப்பிடும் பொழுது அவர் கேட்கவும் செய்கிறார். आफती के समय में मुझे पुकार, ये वचन में पाया जाता है। ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். उस वचन के अनुसार, அந்த வசனத்தின் அடிப்படையில், उसके दिए हुए वायदा के अनुसार, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் जब हम उसके ओर ताकते हैं, எப்பொழுது அவரை நோக்கி நாம் பார்க்கிறோமோ, वो हमारी प्रार्थना को सुन के उत्तर देता है। நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறார். जितने लोगों के लिए आपके दिल में बोझ है, எப்படி எவ்வளவு ஜனங்களை குறித்து உங்களுடைய மனதிலே பாரம் உண்டோ, उनके नाम लेके प्रार्थना करें। அவருடைய பெயர்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். वो निकट रहते होंगे या दूर में रहते होंगे, உங்களுக்கு அருகாமையில் இருக்கலாம் இல்லைன்னா தூரத்தில் இருக்கலாம். या उनकी सही खबर आपको नहीं मिलता भी होगा। ஒருவேளை அவர்களை குறித்ததான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். उनके प्रति अगर आपको बोझ है, ஒருவேளை அவர்களை குறித்த பாரம் இருக்குமே ஆனால் उनको याद करेंगे। அவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். विनती सुनने वाले, आंसू बहाने वालों को देखने वाले उस केवल पद को गाएंगे। विनती ही सुनने वाले, मेरे आंसू निहारने वाले, चंगाई देने वाले, स्तुति हो यीशु राजा। विनती सुनने वाले, मेरे आंसू निहारने वाले, चंगाई देने वाले,
तुझसे होगा सब कुछ होगा, एक वचन काफी है। तुझसे होगा सब कुछ होगा, एक वचन काफी है। तेरा एक वचन काफी है, तेरा एक वचन काफी है। बिनती सुनने वाले, मेरे आंसू निहारने वाले, चंगाई देने वाले, स्तुति हो यीशु राजा। ऐसे ही होने दे प्रभु, ऐसे ही होने दे। आमीन, आमीन, आमीन। एक और बार हम प्रभु यीशु मसीह के नाम से आपको नमस्कार करते हैं। இன்னொரு விசையாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். परमेश्वर के वचन को अध्ययन करने के लिए परमेश्वर हमारी आंखों को खोलने पाए, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக ஆண்டவருடைய கண்களை திறப்பாராக. न केवल हम शिक्षा प्राप्त करते हैं, நாம் பாடங்களை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, हमारे जीवन में अभ्यास करने के लिए हमें एक विश्वास पैदा होता है वचन को सुनने के द्वारा। வசனத்தை கேட்கும் பொழுது அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தக்கூடியதான விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகிறது. बाइबल साफ बतलाती है वचन सुनने के द्वारा हमारा विश्वास मजबूत होता है। வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, வசனத்தை கேட்கும் பொழுது நமக்குள்ளே விசுவாசம் உறுதியாகிறது. केवल कानों से नहीं, நாம் காதுகளினாலே மாத்திரமல்ல, परंतु हृदय में उस वचन का आवाज सुनाई पड़ना है। நம்முடைய இருதயத்திலே அந்த வசனமானது கேட்க வேண்டும். जरूर अपने कानों को खोलिए, உங்களுடைய காதுகளையும் திறந்து வைங்க. परंतु साथ ही साथ हृदय में से एक धीमी आवाज उठती है, उसी को और भी ध्यान दीजिए। அதோடு கூட இருதயத்திலிருந்து எழும்புகிற அந்த மெல்லிய சத்தத்திற்கும் நீங்கள் செவி சாய்க்க வேண்டும். हम सब कोई प्रार्थना करने के लिए जानते हैं, सीखे भी हैं। நாம் ஜெபிப்பதற்கு நாம் அறிந்திருக்கிறோம், நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். अनेक बातों को प्रार्थना में लाते भी हैं। அநேக காரியங்களை ஜெபத்திலே நாம் கொண்டு வருகிறோம். हम प्रतिदिन प्रार्थना करते हैं, நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே நாம் हर வருகிறோம். वक्त में प्रार्थना करते हैं, ஒவ்வொரு சூழலிலும் ஜெபிக்கிறோம். और हर व्यक्ति के लिए भी प्रार्थना करते हैं। ஒவ்வொரு மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். लेकिन हम में से कई लोग इस बात को उतना गहराई से समझते नहीं हैं। ஆனால் நம்மிலே அநேகர் இந்த காரியத்திலே ஆழமான காரியங்களை அறிந்திருக்கவில்லை. परमेश्वर से पूछताछ करना, ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டியது. कभी कभी हम इस बात को भूल जाते हैं। இதை நாம் மறந்து விடுகிறோம். वो एक अद्भुत युक्ति करने वाला है, அவர் ஆலோசனையிலே பெரியவர். और बाइबल ये बतलाती है, வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. येसाया नबी की किताब 9वां अध्याय में हम इस बात को पढ़ते हैं। ஏசாயா 9வது அதிகாரத்தில் இதை நாம் பார்க்கிறோம். और यीशु मसीह के जन्म के बारे में जब कहा गया था भविष्यवाणी के द्वारा, தீர்க்க தரிசனமாக இயேசுவினுடைய பிறப்பை குறித்து எழுதப்படும் பொழுது और येसाया का 9वां अध्याय में ஏசாயா 9வது அதிகாரம் भविष्यद्वक्ता इस वचन को इस्तेमाल करता है। தீர்க்க தரிசி இந்த வசனத்தை அங்கே குறிப்பிடுகிறார். 9वां अध्याय का 6 पद को मैं पढ़ रहा हूं। 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். क्योंकि हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, हमें एक पुत्र दिया गया है, और प्रभुता उसके खांधे पर होंगी, और उसका नाम अद्भुत युक्ति करने वाला, पराक्रमी परमेश्वर, अनंत काल का पिता और शांति का राजकुमार रखा जाएगा। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். अद्भुत युक्ति करने वाला हमारा परमेश्वर है, அவர் நம்முடைய ஆண்டவர், ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர். और हम उसके पास जब जाते हैं, எப்பொழுது நாம் அவரிடத்திலே நெருங்கி वो வருகிறோமோ हमें हर वक्त में सलाह देने के लिए तैयार है। ஆண்டவர் எல்லா சூழலிலும் நமக்கு ஆலோசனை கொடுக்க ஆயத்தமா इस இருக்கிறார். बात के ऊपर थोड़ा गौर करने की आवश्यकता है। இந்த காரியத்தின் மேலே நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உண்டு. किस प्रकार की वक्त में हम उसके पास जाके पूछेंगे, हे प्रभु मुझे क्या करना है? எப்படிப்பட்ட சூழலா இருந்தாலும் அவரிடத்திலே போய் நாம் கேட்கும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? इस अभ्यास को दाऊद अपने जीवन में लगातार
इस्तेमाल करता था। இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எப்போதும் கொண்டிருந்தார். दाऊद आराधना करने में माहिर है தாவீது தேவனை ஆராதிக்கிற காரியத்திலே மிகவும் வல்லவர். और किसी भी वक्त में वो आराधना करने में चुकता नहीं था। எல்லா எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் தேவனை ஆராதிக்கிறதிலே பின்வாங்கினதில்லை. ऊंचे स्थान में जब रखा गया तब भी आराधना किया। உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருந்தார், அப்பொழுதும் தேவனை ஆராதித்தார். जब संकट में पड़ा था तब भी उसने आराधना किया। எப்பொழுது போராட்டங்கள் பிரச்சனைகளின் மத்தியிலே இருந்தாரோ அப்பொழுதும் தேவனை ஆராதித்தார். जब खुशी में आ गया तो आराधना करके रास्ता पे नाचने भी लगा। எப்பொழுது மிகவும் சந்தோஷமான சூழலிலே வந்தாரோ அவர் வீதிகளிலே நடனமாடி ஆராதிக்கவும் தயங்கவில்லை. राजा करके अपने को समझा ही नहीं। அவர் தன்னை ராஜா என்பதை மறந்து விட்டார். मैं अपना परमेश्वर के सामने आराधना करने के लिए बुलाया गया हूं करके நான் என் தேவனை ஆராதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர் அப்படியாய் செய்தார். खोल के आराधना किया। அவர் மனம் திறந்து அவர் ஆராதித்தார். लेकिन उसके जीवन में कई ऐसी वक्त चले आया, அவருடைய வாழ்க்கையிலே अनेक இப்படிப்பட்ட சூழல்கள் வந்தது. आगे क्या करना है, நான் என்ன செய்ய வேண்டும், मुझे தொடர்ந்து आगे क्या करना है, எனக்கு முன்பதாக எப்படியாய் நான் கடந்து போக வேண்டும், मुझे सही सलाह की आवश्यकता है। எனக்கு சரியான ஒரு ஆலோசனைக்கு அவசியம் உண்டு. इसी बात को मन में रखते हुए हर घड़ी में हर प्रकार की परिस्थिति में उसने पुकार के प्रभु से पूछा। இப்படிப்பட்ட சூழலிலே எல்லா விதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவனிடத்தில் வந்து அவர் அங்கே தேவனிடத்தில் கேட்டார். उसके जीवन चरित्र में से मैं कुछ बातों को और उन घटनाओं को आपको याद दिलाने के लिए चाहते हैं। அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில சம்பவங்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நான் சில காரியங்களை பேச விரும்புகிறேன். हम सब कोई उन बातों से अवगत होंगे, நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை நடந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். परंतु मैं उसको थोड़ा सा आपके सामने पेश करने के द्वारा आपको याद दिलाने के लिए चाहते हैं। நான் அந்த காரியங்களை மறுபடியும் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். आप जानते हैं दूसरे सामुएल में दाऊद के जीवन बहुत विस्तारण रूप में उसके राजा होने की बातों को हम देखते हैं। தாவீது அவருடைய வாழ்க்கையானது அவர் ராஜாவாக ஆன பிற்பாடு மிகவும் விளக்கமான முறையிலே 2 சாமுவேலில் எழுதப்பட்டிருக்கிறது. परंतु उसके राजा होने के पहले, इसका मतलब अभिषेक तो सामुएल के द्वारा पाया, परंतु सिंहासन पर बैठने के पहले भी दाऊद के अंदर इस प्रकार की आदत पाई जाती थी। தாவீது சாமுவேலினாலே அபிஷேகிக்கப்பட்ட பிற்பாடும் கூட அவர் அரியணையிலே ஏறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகியிருந்தது. அதற்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட பழக்கத்தை கொண்டிருந்தார். इसलिए मैं पहले सामुएल के कुछ हिस्सा से दूसरे सामुएल की हिस्सा में आपको ले आने के लिए चाहता हूं। எனவே 1 சாமுவேலிலிருந்தும் சில காரியங்களை சொல்லி 2 சாமுவேலிலிருந்தும் சில காரியங்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். दाऊद एक बार ऐसा संकट में पड़ा है, साउल राजा उसका पीछे कर रहा है। சவுல் ராஜா தாவீதை பின்தொடர்ந்து அவனை கொல்ல வகை தேடின ஒரு சூழலை நாம் இங்கே பார்க்க முடியும். राजा का वो दामाद होने के बाद भी उसको खत्म करने के लिए साउल यत्न किया हुआ। சவுல் தன்னுடைய மருமகனாக தாவீதை எடுத்துக்கொண்ட பிற்பாடும் கூட அவனை கொல்வதற்காக அவனை பின்தொடர்ந்ததை பார்க்க முடியும். उसको मार डालने से उसकी पत्नी उसकी बेटी विधवा हो जाएगी, लेकिन तो भी उसको खत्म करने के लिए वो पीछे पड़ा है। தாவீதை கொல்லுகிறதுனால தன்னுடைய மகள் விதவையாகக்கூடிய ஒரு சூழல் உண்டாக, ஆனாலும் அவனை பின்தொடர்கிறான். इसलिए अपनी जगह को छोड़ के दाऊद गुफाओं में रहा करता था। எனவே தாவீது தன்னுடைய இடத்தை விட்டு குகைகளிலே வாசம் பண்ண வேண்டிய சூழல் जंगल உண்டாயிற்று. में फिरा करता था, அங்கே காடுகளிலே அலைய வேண்டிய சூழல் உண்டாயிற்று. मरुभूमि में रहता था, வனாந்தரங்களிலே அலைய வேண்டிய அவசியம் உண்டாயிற்று. और वो वहां रह के रोते रहता था। அங்கே இருந்து அவர் எப்படியாய் அழுது புலம்பினார். उसी प्रकार कुछ लोग जो अन्य बातों से परेशान होकर जीवन में उब गए थे, वे लोग भी उसके साथ मिल गए थे। இப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய अनेक காரியங்களிலே பாதிக்கப்பட்டிருந்த अनेகரும் தாவீதோடு கூட இணைந்து கொண்டார்கள். जब एक झुंड के रूप में भी हो गए हैं, எப்பொழுது அவர்கள் ஒரு குழுவாக அங்கே மாறிவிட்டார்களோ, दाऊद उनको चलाने वाला बन गया இப்பொழுது அந்த கூட்டத்தை அந்த குழுவை நடத்துகிற தலைவனாக தாவீது மாறிவிட்டார். और उनके सामने कुछ बातों को वे हल करने के लिए परमेश्वर की सलाह लेने की आवश्यकता पड़ रहा है। எனவே அப்படிப்பட்ட சூழலிலே சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணும்படியாக தேவனிடத்திலே ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும்படியான சூழல் உண்டாகிறது. क्या मेरे खोज में साउल राजा आएगा? என்னை தேடி சவுல் ராஜா வருவாரா? परमेश्वर से पूछता है, ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். जासूसी के रखे नहीं पूछता है, அங்கே குறிசொல்களை வச்சு கேட்கல. உளவு சொல்கிறவர், வேவு பார்க்கிறவர்கள், உளவு சொல்லுகிறவர்கள், அவர்களை வைத்து அவர்கள் பார்க்கவில்லை. परंतु वो
परमेश्वर से पूछता है। ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். उस प्रकार की एक घटना को मैं आपके सामने लाने के लिए चाहता हूं। அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். पहला सामुएल उसका 23वां अध्याय में 1 சாமுவேல் அதனுடைய 23வது அதிகாரம் पहले पद से लेकर अगर आप पढ़ते हैं, முதலாவது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால் वहां पर इस घटना के बारे में हम अच्छी तरह से समझ सकेंगे। இங்கே அந்த சம்பவத்தை நாம் தெளிவாக பார்க்க முடியும். वहां पर केला के लोगों के ऊपर फिलिस्ती लोग लड़ाई करने के लिए चले आए இங்கே பெலிஸ்தர் கெகிலாவின் மேல் யுத்தம் பண்ணுவதற்கு வருகிறார்கள். और फिलिस्ती लोग हमेशा इजराइल के विरोध में लड़ने वाले थे। பெலிஸ்தர்கள் எப்பொழுதுமே இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவர்கள். और यहाँ लोगों के ऊपर उनके खलिहानों को लूटने के लिए वे चले आए थे। இங்கே ஜனங்களின் மீது அவருடைய களஞ்சியங்களை கொள்ளையிடுவதற்காக அவர்கள் அங்கே நெருங்கி வருகிறார்கள். ये समाचार दाऊद को पहुंच रहा। இப்பொழுது இந்த காரியம் தாவீதுக்கு சொல்லப்படுகிறது. अगर पहला पद से आप पढ़िएगा, ஒருவேளை முதலாவது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால் मैं वहां पर पहला और दूसरा पद को मैं पढ़ के सुना रहा हूं। 1-2 वசனங்களை நான் வாசிக்கிறேன். तब दाऊद को ये समाचार मिला कि फलिस्ती लोग खीला नगर से युद्ध कर रहे हैं और खलिहानों को लूट रहे हैं। तब दाऊद ने यहोवा से पूछा, क्या मैं जाकर फलिस्तियों को मारूं? यहोवा ने दाऊद से कहा, जा और फलिस्तियों को मारने का कीला को बचा। இதோ பெலிஸ்தர் கெகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கெகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். इस बात को पढ़ने से मैं हमेशा मुझे आश्चर्य लगता है। இந்த காரியங்களை படிக்கும் பொழுது எனக்கு எப்பொழுதுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். इसका कोई ठिकाना नहीं है। இவருக்கே அங்க சரியான ஒரு நிலையான ये இடம் இல்லை. आफती में पड़ा है। இவனே ஆபத்தில் இருக்கிறார். इसके पास कोई साधन नहीं, औजार नहीं, இங்கே இவரிடத்துல எந்த விதமான தளவாடங்களோ எந்த விதமான காரியங்களோ இல்லை. बहुत बड़ा सेना नहीं, பெரிய ஒரு சேனையும் இல்லை. परंतु जब उसको सुनाई पड़ा लोग परेशान हो रहे हैं, ஆனால் அவருக்கு எப்பொழுது சொல்லப்பட்டதோ ஜனங்கள் பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறாங்க. शत्रु उनके ऊपर लड़ाई कर रहा है, சத்ருவானவன் அவர்களுக்கு எதிராக சண்டையிட வருகிறார். लोग लूटे जा रहे हैं, ஜனங்கள் கொள்ளையடிக்கப்பட போகிறார்கள். वो चुपचाप नहीं रह सकता है। அவரால இருக்க முடியல. अपने ताकत को वो भूल बैठा, தன்னிடத்துல இருக்கிற பலத்தை எல்லாம் பார்க்கல, अपना वातावरण को भूल बैठा, தன்னுடைய சூழ்நிலையில பார்க்கல. जाने के लिए पूरा उसका मन में एक उत्साह चले आता है, சண்டையிட்டு அவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு பெரிய உற்சாகம் உள்ள வருது. परंतु परमेश्वर के अप्रूवल के लिए इंतजार कर रहा है। ஆனா ஆண்டவருடைய அப்ரூவலுக்காக அங்க வெயிட் பண்ணுகிறார். मेरा उत्साह काफी नहीं है, எனக்குள்ளே இருக்கிற உற்சாகம் போதுமானதல்ல, मेरा बोझ काफी नहीं है, எனக்குள்ளே இருக்கிற பாரம் போதுமானதா இல்ல, लोगों के लिए मेरा प्यार जो है काफी नहीं है, ஜனங்களின் மேல எனக்கு இருக்கிற அன்பு அது போதுமானதல்ல, मेरे बातों पर परमेश्वर का मोहर लगना है, इसमें वो बहुत गौर कर रहा है। என்னுடைய காரியங்கள் மேல ஆண்டவருடைய அப்ரூவல் வேணும். அந்த காரியத்துல தாவீது மிகவும் கவனமா இருந்தார். इसलिए वो फलिस्तियों से लड़ने के लिए जब जाने का मन किया था, सीधा जाके परमेश्वर, क्या मैं जाऊं? எனவே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுவதற்காக முழுவதும் தனக்குள்ளே ஒரு வேகம் வந்த போதிலும் கூட, பாரம் வந்த போதிலும் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறாரு, நான் போகலாமா? प्यारों, हमारे जीवन में भी कई बार हम कई प्रकार के बोझ को प्राप्त करते हैं। பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் अनेक சூழ்நிலைகளின் மத்தியிலே अनेक விதமான பாரங்கள் நமக்குள்ளே வரும். कई समाचार जब हमारे कानों में पहुंचता है, எப்பொழுது अनेक செய்திகள் நம்முடைய காதுகளுக்கு हमारे வருகிறது, अंदर एक गुस्सा चले आता है, हम जाके कुछ करना है। நமக்குள்ளே ஒரு உற்சாகம் எழும்பி வரும், நானும் போய் எதையாவது செய்யணும். इसमें बहुत लोग खुद भी बढ़ते हैं, இந்த உற்சாகத்தினால் நிறைய பேர் குதிக்கவும் செஞ்சிருவாங்க. उनका आत्मा उनको उस्का देता है, அவருடைய ஆவியானது அவர்களை உற்சாகப்படுத்தும். लेकिन परमेश्वर से पूछते नहीं, क्या मैं इसमें हाथ लगाऊं? ஆனா ஆண்டவரிடத்திலே அவர்கள் கேட்க தவறுகிறார்கள், நான் இந்த காரியத்திலே போய் நான் இறங்கலாமா? सुनने के द्वारा जो मन में बोझ आया उसी को वे समझते हैं परमेश्वर मुझे दे रहा है। கேட்கிறதுனால தனக்குள்ளே வந்த ஒரு பாரத்தை அவர்கள் தவறாக நினைக்கிறார்கள். தேவன் எனக்குள்ளே பாரத்தை கொடுக்கிறார். बोझ रखना जरूरी है, பாரத்தை கொள்வது அவசியம்தான். वो प्यार के चलते और ख्याल के चलते हो सकता நான் है। மற்றவர்கள் மேல இருக்கிற கரிசனையினாலும் அன்புனாலும் நமக்குள்ளே வரும். इस प्रकार की बातों में हमें तुरंत कूदना नहीं है, ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில உடனே நாம் குதித்து விடக்கூடாது. हमारे लिए युक्ति देने वाला है, ஆனால் நமக்கென்று ஆலோசனை கொடுக்கிற ஒருவர் உண்டு. सही सलाहकार है। நமக்கு சரியான ஆலோசனை கொடுக்கிறவர். मेरा वातावरण
ठीक नहीं है, என்னுடைய சூழல் சரியில்லை, मेरे ताकत कम है, என்னுடைய பலனும் குறைவா இருக்குது. लेकिन परमेश्वर अगर हमें अनुमति देगा ஆனா ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுப்பாரே, मैं पूरा कर लूंगा। நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். दाऊद तुरंत परमेश्वर से पूछता है, தாவீது உடனே ஆண்டவரத்துல கேக்குறாரு, क्या प्रभु मैं जाऊं? ஆண்டவரே நான் போகலாமா? परमेश्वर ने भी कहा हाँ जाओ जाओ जाओ, ஆண்டவர் சொல்ற உடனே நீ போலாம், तुम उनको बचा लोगे। நீ அந்த ஜனங்களை காப்பாற்றுவா. दाऊद अपने लोगों को बतला रहा है। நான் உடனே தாவீது தன்னுடைய ஜனங்களுக்கு எல்லாம் சொல்றாரு, देखिए 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 परमेश्वर भी आज्ञा दे दिया, ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாரு. लेकिन तुरंत लोग क्या कह रहे हैं, उसके साथ रहने वाले क्या कहते हैं? ஆனால் அவரோடு கூட இருந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? तीसरा पद को देखेंगे, 3வது வசனத்தை பார்க்கலாம். परंतु दाऊद के जनों ने उससे कहा, हम तो इस यहूदा देश में भी डरते रहते हैं, यदि हम कीला जाकर फलिस्तियों की सेना का सामना करें तो क्या बहुत अधिक डर में न पड़ेंगे? ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம், நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கெகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். अभी डरे में இப்போ இருக்கிற இடத்திலே பயந்து போயிருக்கிறோம். युद्ध का सामना करेंगे तो अधिक डरेंगे। யுத்தத்தை நாங்க எதிர்கொண்டோம்னா இன்னும் நாங்க பயந்துரும். अब ये खाने पीने के लिए कोई ठिकाना नहीं, இப்ப நமக்கு சாப்பிடுறதுக்கே சரியான வழி இல்லாம உட்கார்ந்திருக்கோம். सोने के लिए पूरा मन नहीं कर पाता है, இங்க நமக்கு தூங்குறதுக்கே மனசுல அப்படிப்பட்ட சூழல், आराम के लिए जगह नहीं है, நாம் இளைப்பாறுவதற்கே இடம் இல்ல. जंगल में रहते हैं, गुफा में रहा நம்ம करते हैं। குகையில இருக்கிறோம், வனாந்தரத்துல இருக்கிறோம். आप जाके वहां लड़ाई करने के लिए हमें ले जाने के लिए तैयार है, ஆனா நீங்க சொல்றீங்க எங்களை எல்லாம் கூட்டு போறதுக்கு யுத்தத்துக்கு கூட்டு போறா, நீங்க ரெடியா बिल्कुल இருக்கீங்க. निराश करते हैं, அவர்கள் தாவீதை சோர்வடைய பண்ணுகிறார்கள். वे जाने के लिए भी तैयार नहीं है, அவர்கள் இணைந்து போவதற்கு ஆயத்தமா இல்ல. अभी दुविधा में पड़ा है, இப்பொழுது என்ன செய்யலாம்னு இரண்டு விதமான எண்ணங்களிலே அங்கே காணப்படுகிறது. मन करता है मदद करने के लिए, மனது சொல்லுகிறது உதவி செய்வதற்கு, परमेश्वर ने कहा जाओ, ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போ, लेकिन साथी लोग साथ देने के लिए बिल्कुल तैयार ஆனா नहीं। கூட இருக்கிறவங்க அவரோடு கூட இணைந்து போவதற்கு ஆயத்தமா இல்ல. अगर उस प्रकार की परिस्थिति में आप धकेले जाएंगे तो आपका स्थिति क्या होगी? ஒருவேளை இப்படிப்பட்ட சூழலிலே ஒருவேளை நீங்கள் தள்ளப்படுவீர்களானா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? मुझे पूरा पूरा मन करता है, எனக்கு முழுச மனசு இருக்குது, प्रार्थना करके उत्तर भी पा लिया, நான் ஜெபம் பண்ணேன், பதிலும் கிடைச்சிருச்சு. लेकिन साथ रहने वाली पत्नी, கூட இருக்கிற மனைவி, बच्चे, பிள்ளைகள், भाई लोग, சகோதரர்கள், सहकर्मी, கூட வேலை செய்றவங்க, अरे बेवकूफ क्या सोचते हो? நீ ஒரு ஆளு, நீ என்ன யோசிக்கிற? तुम्हारे मन की बातों को ही समझ गया होगा, परमेश्वर बातचीत किया, உன் மனசுல உள்ள காரியத்தை நீனே யோசிட்டா ஆண்டவர் உன்னை ஏவுறாருன்னு சொல்லி. लेकिन प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. दाऊद के जीवन में एक अजीब बात को देखते हैं, இப்பொழுது இங்கு தாவீது அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் தள்ளப்படுகிறார். तब दाऊद ने यहोवा से फिर पूछा, அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்திலே போறார். प्रभु मेरे लोग साथ देने के लिए तैयार नहीं, என்னுடைய ஜனங்க என்னோடு கூட இணைஞ்சு வர்றதுக்கு ஆயத்தமா இல்ல, क्या मैं जाऊं? நான் போகலாமா? प्रभु के नाम की स्तुति महिमा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कितने बार भी आप सलाह मांगते हैं, परमेश्वर हमें उत्तर देने के लिए तैयार है। நாம் எத்தனை முறை ஆண்டவரிடத்திலே போய் நாம் ஆலோசனை கேட்டாலும் நமக்கு ஆலோசனை தருகிற प्रभु ஆண்டவர். कहता है कमर बांध कर कीला को जाओ, मैं तुम्हारे हाथ में दूंगा। ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நீ எழும்பி கெகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். उसी अध्याय में ही आगे देखते हैं, இந்த அதிகாரத்திலே தொடர்ந்து பார்த்தோமேயானால் वो उनको छुड़ाने के बाद அந்த ஜனங்களை விடுவித்த பிற்பாடு साउल राजा आ रहा करके उसको जब खबर सुनाया पड़ा, சவுல் அங்கே தாவீதை தேடி வருகிற அந்த செய்தி கேட்கும் பொழுது 12वां पद में लिखा है, 12வது வசனத்துல பார்க்கிறோம், क्या कीला के लोग मुझे और मेरे जनों को साउल के वश में कर देंगे? இங்கே ஆண்டவர் கேட்கிறாரு, கெகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்கிறார். फिर पूछ रहा है, மறுபடியும் ஆண்டவரத்துல கேட்கிறார், प्रभु इन लोगों को मैंने भलाई किया, கெகிலாவுடைய ஜனங்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன் उनको ஆண்டவரே, बचाया, அவர்களை நான் उनको காப்பாத்திருக்கிறேன், छुड़ाया, அவர்களை நான் விடுவித்திருக்கிறேன். क्या वे लोग मुझे मदद करेंगे? அவர்கள் அந்த ஜனங்கள் எனக்கு உதவி செய்வார்களா? मुझे आफती में धकेल देंगे क्या? என்ன இன்னும் ஆபத்துக்குள்ள போட்டுருவாங்களா? प्रभु कहता हाँ वे लोग ऐसे ही कर देंगे। ஆண்டவர் சொல்றாரு, ஆமா ஆமா ஆமா, அவங்க அப்படிதான் செய்வாங்க. कितना एकदम प्रभु के साथ वो सलाह मशूरा लेते ही सामने आगे बढ़ता है।
எவ்வளவு நெருக்கமா ஆண்டவரத்துல சின்ன சின்ன ஒவ்வொரு காரியமா கேட்டு 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 போயிட்டே இருக்கிறாரு. प्यारों, प्रार्थना करने के लिए बहुत लोग तैयार है। பிரியமானவர்களே, ஜெபம் பண்றதுக்கு நிறைய பேர் ஆயத்தம். एकदम बहुत लंबा तालिका रख के परमेश्वर के सामने सुना देते हैं, ये कर दीजिए, वो कर दीजिए, ऐसा कर दीजिए, ऐसा कर दीजिए करके। பெரிய நீளமான பட்டியலை ஆண்டவர் முன்னதாக கொண்டு வந்து, ஆண்டவர் இதை செய்யுங்க அதை செய்யுங்க, ஜெபம் பண்றதுக்கு ஆயத்தம். लेकिन हम इस बात के लिए इंतजार करने के लिए कई बार चुक जाते हैं, तू क्या कहता है। ஆனால் ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்கிறத கேட்கறதுல அந்த காரியத்துல நாம் பின்வாங்கி விடுகிறோம். वातावरण साथ नहीं दे रहा, लेकिन तू क्या कहता है। சூழ்நிலை எங்களுக்கு இணைஞ்சு வரல, ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? साथी लोग साथ नहीं दे रहे हैं, तू क्या कर रहा है। கூட இருக்கிறவங்க எங்களுக்கு இணைந்து ஒத்து வரல, ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? मदद पाने वाले साथ नहीं देंगे, तू क्या कर रहा है। என்னிடத்துல இருந்து உதவியை பெற்றுக்கொண்டவர்களும் எங்களோடு இணக்கமா இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? परमेश्वर के प्यार के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। நான் ஆண்டவருடைய அன்பை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி कदम செலுத்துகிறேன். कदम में अगुवाई करने के लिए वो तैयार है। ஒவ்வொரு அடியிலும் நமக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தம். हर पूछताछ के लिए उत्तर देने के लिए तैयार है। கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு உத்தரவு அருளி செய்வதற்கு அவர் ஆயத்தம். मैं एक बार एक रेलवे स्टेशन में था। நான் ஒரு முறை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தேன். ये देहात में रहने वाला वहाँ पूछताछ के काउंटर में जाके कुछ बात को पूछा। நான் ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு மனிதன் அங்க இருக்கிற என்கொயரி கவுண்டர்ல போய் சில காரியங்களை கேட்டார். ये गाड़ी कब जाएगी, இந்த வண்டி எப்போ போகும், कितने घंटे लगेगी, எவ்வளவு மணி நேரம் ஆகும், मुझे बहुत जल्दी पहुंचना है, எனக்கு சீக்கிரம் போய் சேரணும், इस गाड़ी के छोड़ के दूसरा गाड़ी है कि नहीं। இந்த வண்டியை விட்டுட்டு என்ன வேற வண்டி இருக்கா. 3 प्रश्न तक वो उत्तर देने वाला देते रहा। அங்க இருந்த கவுண்டர்ல இருந்தவர் 3 கேள்வி வரைக்கும் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருந்தாரு. और चौथा बार फिर ने पूछा, 4வது கேள்வி இவர் கேட்டதுதான் மாத்திரம், क्या यह गाड़ी सही टाइम पर खुल जाएगी कि नहीं। இந்த வண்டி சரியான நேரத்துல புறப்படுமா இல்லையா. वो काउंटर में रहने वाला, ए बेवकूफ, तुम्हारे जैसा आदमी का उत्तर देने के लिए यहाँ पूछताछ काउंटर नहीं है। உள்ள இருந்த ஆள் சொன்னாரு, ஒன்ன மாதிரி ஆளுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் இல்ல, भाग। ஓடு. तो उसने कहा, அந்த மனுஷன் சொன்னாரு, आप लिख कर रखें, मैं मदद करूंगा, आई विल हेल्प यू। அந்த கிராமத்து ஆள் சொன்னாரு, இங்க எழுதி மட்டும் போட்டிருக்கிற, நான் உனக்கு பதில் கொடுப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன். लेकिन भीतर वाला कहने लगा, உள்ள இருந்த ஆள் சொன்னாரு, बार बार परेशान करके बेवकूफी जैसा प्रश्न पूछने वाला को मैं उत्तर नहीं दे सकता। திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு முட்டாள்தனமா வருகிற ஆளுங்களுக்கு நான் பதில் சொல்றதுக்கு இங்க இல்ல. हम छोटे बच्चे एक ही प्रश्न को 10 बार पूछेंगे तो हम उत्तर नहीं देंगे। சின்ன பிள்ளைங்க ஒரே கேள்வியை 10 தடவை கேட்டுட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஆயத்தமா இருக்க மாட்டோம். उत्तर देने के लिए हम तैयार भी नहीं होंगे। நான் பதில் சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்க மாட்டோம். चुप। அமைதியா இரு, சுமார். लेकिन प्रभु को देखिए, ஆனா ஆண்டவரை பாருங்க, एक एक बात में उत्तर देता, ஒவ்வொரு காரியத்திலையும் பதில் சொல்லுகிறாரு. लेकिन हम पूछते नहीं हैं, நாம் கேட்பதில்லை. इसलिए वो जवाब नहीं दे पाता। எனவேதான் ஆண்டவர் நமக்கு பதிலளிக்க முடியல. दाऊद किला शहर में जाके लोगों को छुड़ाने के लिए जब दाऊद ने उनसे पूछा, उनको एक सही ढंग से उसका अगुवाई करता। கேகிலாவின் அந்த ஜனங்களை விடுவிக்கிற காரியத்துல தாவீது போய் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் சரியான ஆலோசனை கொடுத்தார். आज आप अपने ताकत के ऊपर निर्भर मत होइए, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பலத்தை நீங்கள் நம்பி இருக்க வேண்டாம். अपने साथियों के ऊपर निर्भर मत होइए, உங்களோடு கூட இருக்கிற ஜனங்களின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம். परमेश्वर की सलाह क्या है उसके ओर इंतजार कीजिए। ஆண்டவருடைய ஆலோசனை என்ன, அவைகளின் மேல உங்களுடைய கண்களை एक வைங்க. और घटना में भी आपको मैं ले जाने के लिए चाहता हूँ। இன்னொரு சம்பவத்துக்கு நேராக உங்களை நான் எடுத்து போக விரும்புகிறேன். उसी पहला सामुएल का 30वां अध्याय में 1 சாமுவேல் 30வது அதிகாரம். एक ऐसी घटना हुई है, அங்கே அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. दाऊद और उसके लोग बिल्कुल लूटे गए। தாவீதோடு இருந்த ஜனங்கள் எல்லாருடைய காரியங்களும் அங்கே கொள்ளையாடப்படுகிறது. उस सारी बातों को बतलाने के समय नहीं है, எல்லா காரியங்களையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. उस अध्याय के पढ़िएगा तो आपको मालूम होगा। அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். पहला सामुएल उसका 30वां अध्याय, 1 சாமுவேல் 30வது அதிகாரம். वहां पर दाऊद और उसके साथी लोग जब बाहर चले गए थे, எப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் வெளியில போனார்களோ, सिकलाग नाम करके एक जगह में, அங்கே சிக்லாக்ங்கிற இடத்துக்கு அவங்க போனாங்க. सिकलाग की जगह में उसके परिवार को छोड़ के गए थे। சிக்லாக்ல தன்னுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டுட்டு அவங்க வெளியே போனாங்க. जब लौट के देख रहे हैं, எப்பொழுது அவர்கள் திரும்பி வந்தாங்களோ, उनके सारे लोगों की पत्नियां और बच्चे और गाय बैल सब लूटा गया। அவர்களிடத்தில் இருந்த ஆடு மாடுகள், பிள்ளைகள், மனைவிமார்கள் எல்லாரையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. सब कुछ लूटा गया। எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. लोग रो रहे हैं, ஜனங்கள் அழுறாங்க. अपना ताकत को खोने
समय तक रो रहे हैं। அவர்களுக்கு பலனில்லாமல் போகிற வரைக்கும் அழுறாங்க. 4 पद में लिखा है, 4வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. आओ उसको मैं पढ़ रहा हूं। அதை நான் வாசிக்கிறேன். तब दाऊद और उसके लोग जो उसके साथ थे चिल्लाकर इतना रोए कि फिर उनमें रोने की शक्ति नहीं रही। அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களிடத்திலே பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார். इतना रोए, அவ்வளவு அழுதாங்க. दुख बहुत भारी हो गया। அவருடைய துக்கம் ரொம்ப பெருசாயிடுச்சு. कभी कभी दुख भारी होने से சில நேரத்துல துக்கம் அதிகமாகும் போது किसको पकड़ के हम खत्म करेंगे करके गुस्सा भी चले जाता है। யார பிடிச்சு என்ன செய்யலாம்னு கோவம் வரும். चारों तरफ के लोग जो है केवल एक ही आदमी के ऊपर नजर लगाया। நாலாபுரம் இருக்கிறவங்க எப்பவும் ஒரே ஆளு மேலேயே கண் வச்சுட்டே இருக்கும்போது दाऊद के चलते यही हालत हुई। தாவீதுனாலதான் இந்த காரியம் நடந்துச்சு. मैं सब कुछ खो बैठा हूं, நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன். न केवल मैं, मेरे साथी लोग सब कुछ खो बैठे हैं, நான் மாத்திரமல்ல என்னோடு கூட இருக்கிறவங்க எல்லாருமே और हम परिवारों को खो बैठे हैं, எங்களுடைய குடும்பங்களை இழந்துட்டோம். अपने संपत्ति खो बैठे हैं। எங்களிடத்துல இருந்த எல்லா விதமான காரியங்களையும் अभी இழந்துட்டோம். किसके लिए जिएंगे? நான் இனி எதற்காக வாழணும்? चलो दाऊद को भी खत्म कर डालेंगे। வா நம் தாவீதையும் கொலை செஞ்சிடலாம். पत्थर उठा लिए, கற்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க. बाइबल बतलाती है दाऊद बड़े संकट में पड़ा। வேதம் சொல்லுகிறது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். दूसरे लोगों के शोक में ये भी है, மற்றவருடைய துக்கத்துல இவரும் இருக்கிறாரு. इसका परिवार भी चला गया है, தாவீதுடைய குடும்பமும் போயிருச்சு. इसके संपत्ति भी चले गए, தாவீதுடைய காரியங்களும் इसके பொருட்களும் बच्चे भी போயிருச்சு. चले गए हैं। இவருடைய காரியங்களும் போயிருச்சு. उन्हीं के स्तर पर इन्हें ये भी पाया जाता है, அவர்களுடைய நிலையில தான் தாவீதும் இருக்கிறாரு. लेकिन दाऊद को ये खत्म करने के लिए तैयार हो ஆனா गए। தாவீதை கொலை செய்யணும்னு சொல்லி அவர்கள் எல்லாம் கற்களை எடுக்கிறாங்க. दाऊद को कोई सहारा ही नहीं है। தாவீதுக்கு அங்க ஒரு சகாயமும் இல்லை. परमेश्वर में अपने को स्थिर किया, கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தினாரு. लेकिन एक महत्वपूर्ण बात को 8वां पद में हम देखते हैं। மிகவும் ஒரு மகத்துவமான ஒரு காரியம் 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. क्या है? என்னது? और दाऊद ने यहोवा से पूछा, தாவீது கர்த்தரை நோக்கி, क्या मैं उस दल का पीछा करूं जो हमें लूट लिया है? क्या उसको जा पकड़ूंगा? நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். उस प्रकार के समय में सलाह लेने के लिए मन नहीं करता होगा। அப்படிப்பட்ட சூழல்ல சில நேரங்கள்ல ஆலோசனை கேட்பதற்கு கூட மனசு இல்லாம போயிடலாம். रोते रोते सब कोई बल को खो दिए हैं, हम भी तो खोए हैं। அழுது அழுது பலனெல்லாம் எல்லாருக்கும் போயிருச்சு, எனக்கும் போயிருச்சு. क्या मैं जाऊं? நான் போலாமா? क्योंकि जो उठा के ले गए वे कितने हैं मालूम नहीं, எவ்வளவு பேரை கொண்டு போனாங்க தெரியாது. और वे कितने लोगों से हमें लड़ना पड़ेगा मालूम नहीं, எத்தனை பேரோட போய் சண்டை போடணும் தெரியாது. कितने प्रकार के औजार वे लोग रखे होंगे मालूम नहीं, அவரிடத்துல எவ்வளவு பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்குது தெரியாது. कुछ भी जानकारी नहीं, எந்த ஒரு காரியமும் இன்ஃபர்மேஷனும் இல்ல. किस रास्ता में से होके गए मालूम नहीं, எந்த பாதை வழியா போனாங்க அதுவும் தெரியாது. कहां पर जाके टिके होंगे मालूम नहीं, எங்க போய் அந்த காரியங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க தங்கி இருக்காங்க தெரியாது. हमें एक ही उपाय है, எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் உண்டு. अगर प्रभु कहेगा जाएगा, ஆண்டவர் சொல்வாரே என்னால் போ அப்படின்னு சொல்லி वो सामने जाएगा। அவர் முன்பதாக போவார். हमेशा हम इस गीत को गाते हैं, நான் எப்பொழுதுமே ஒரு பாடலை பாடுவதுண்டு. मैं तेरे आगे आप चलूंगा। நான் உனக்கு முன்பதாக போவேன். उस पद को केवल गाएंगे, அதனுடைய ஒரு சில வரிகளை மாத்திரம் பாடலாம். मैं तेरे आगे आप चलूंगा और तुझको विश्राम दूंगा, मैं तेरे आगे आप चलूंगा और तुझको विश्राम दूंगा, चिंता न करो भय न खाओ, हाथ पकड़कर तुझे मैं चलाऊंगा, चिंता न करो भय न खाओ, हाथ पकड़कर तुझे मैं चलाऊंगा, मैं तेरे आगे आप चलूंगा और तुझको विश्राम दूंगा। प्रभु
आगे जाएगा तो हमें पीछे चलने में कोई तकलीफ नहीं होगी। ஆண்டவர் முன்பதாக செல்லும் பொழுது நாம் அவருக்கு பின்பதாக போறதுல ஒரு கஷ்டமும் இருக்காது. क्या मैं जाऊं? ஆண்டவரே நான் போகலாமா? क्या मैं जाऊं? ஆண்டவரே நான் போகலாமா? कुछ लोग आधा दूर में ही पूछते हैं क्या मैं जाऊं? சிலர் பாதி தூரம் போன பிறகு கேட்பாங்க, ஆண்டவரே நான் போலாமா? आप क्यों छोड़ दिए हमको? ஏன் ஆண்டவரே நீ விட்டுட்டீங்க? यूसुफ और मरियम सोचे थे वो उसके पास, यीशु उसके पास रहेगा, इसके पास रहेगा। एक दिन यात्रा भी कर लिए। யோசேப்பு மரியாளும் இயேசு கூட தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாதி தூரம் பிரயாணம் பண்ணிட்டாங்க. அப்படியே ऐसे सोच के ही चले गए। அப்படியே நினைச்சிட்டே போயிட்டே இருந்தாங்க. फिर शाम को ही एक दूसरे से मिलकर कहा यीशु कहाँ गया? சாயங்காலம் ஆன பிறகு திடீர்னு தேடுறாங்க, இயேசு எங்க, இயேசு எங்க? अरे पता नहीं, हम यीशु से सोचे थे, ये सोचे थे लौटो। அவங்க நினைச்சாங்க நான் இருக்கிறாருன்னு நினைச்சேன்னு மாறி மாறி சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்தாங்க. 3 दिन ढूंढना पड़ा। 3 நாள் தேட வேண்டியதாயிருச்சு. कई लोगों का स्थिति यही है। அநேகருடைய சூழல் அப்படித்தான். लेकिन पहले हम पूछेंगे, நான் முதலாவது அவரிடத்துல கேட்கலாம், मेरे पास ताकत नहीं, என்னிடத்துல பலன் இல்ல ஆண்டவரே, मैं अकेला पड़ गया हूँ, நான் தனியா இருக்கிறேன், मैं लूटा हुआ हूँ, நான் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறேன், मेरी सारी साधन खत्म हो गया, என்னுடைய பொருட்கள் எல்லாம் போயிருச்சு, क्या मैं जाऊँ? நான் போகலாமா? दाऊद की एक बहुत अच्छे गुण को हम यहाँ देखते हैं। தாவீதுடைய மிக அருமையான குணத்தை நாம் பார்க்கிறோம். आगे वो राजा होके बैठा है। தொடர்ச்சியாக அவர் ராஜாவாக அங்கே இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். उस समय में भी कैसा है थोड़ा देखेंगे। அந்த ராஜாவாக இருக்கும் பொழுதும் அவர் எப்படி இருந்தார்னு பார்க்கலாம். राजा होने, राजा के सिंहासन पर बैठने के कुछ समय के पहले, ராஜ சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக साउल राजा की मृत्यु होगी சவுல் அங்கே இறந்து விட்டார். और इजरायली लोगों को अभी कोई अगुवा नहीं है। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே சரியான தலைவர் யாரும் இல்ல. एक वैक्यूम पड़ा हुआ है। அங்கே ஒரு வெற்றிடம், காலி இடம் அங்கே காணப்படுகிறது. सब लोग जानते हैं दाऊद ही हमारा आगे ले जाने वाला होगा, எல்லாரும் அறிந்திருந்தாங்க தாவீது தான் எங்களை தொடர்ந்து முன்னாடி கொண்டு போகிறவர். क्योंकि अबिगैल कह रही थी ஏனென்றால் அபிகேல் சொல்லியிருந்தா, एक दिन आप ही हम लोगों का अगुवाई करेंगे। அவர் சொல்லியிருந்தா ஒரு நாள்ல நீங்க தான் எங்களை நடத்துவீங்க. दुनिया के प्रजाओं को, देश के प्रजाओं को मालूम था, ஜனங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு தாவீது தான் எங்களை மறுபடியும் நடத்துவாருன்னு சொல்லி. लेकिन अभी भी वो जंगल में है। ஆனா இப்பொழுதும் தாவீது காட்டுல தான் இருக்கிறார். जंगल में ही उसको खबर सुनाया गया कि साउल की मृत्यु हुई, योनातान की मृत्यु हुई। காட்டில் இருக்கும்போது தான் தாவீதுக்கு சொல்லப்படுகிறது சவுல், யோனாத்தான் எல்லாரும் மரித்து விட்டார்கள். वो विलाप भी किया उनके लिए। அவர்களுக்காக அழுதார். लेकिन दूसरा सामुएल दूसरा अध्याय का पहला पद का पढ़िएगा। 2 சாமுவேல் 2வது அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். दूसरा सामुएल दूसरा अध्याय का पहला पद। 2 சாமுவேல் 2வது அதிகாரம் முதலாவது வசனம். इसके बाद दाऊद ने यहोवा से पूछा, क्या मैं यहूदा प्रदेश में किसी नगर में जाऊं? यहोवा ने उसे कहा, हाँ जाओ। பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போயிருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். और रखा नहीं, அங்க தாவீது நிக்கல. उसने कहा, மறுபடியும் கேட்கிறாரு. उसने फिर पूछा, மறுபடியும் கேட்கிறாரு, किस नगर में जाके बसूं? எவ்விடத்திற்கு நான் போகலாம்? परमेश्वर ने कहा, हेब्रोन में। ஆண்டவர் சொல்றாரு, எப்ரோனுக்கு போ. अभी अपॉर्चुनिटी है, இப்போ அதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் அங்க இருக்குது. मौका है, அங்க எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. लोग स्वीकार करेंगे, ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம். किसी भी शहर में उसको स्वीकार करेंगे। எந்த பட்டணத்துக்கு போனாலும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்க. लेकिन अभी दाऊद उस मौका को नहीं देख रहा है, இப்பொழுது தாவீது இருக்கிற சந்தர்ப்பத்தை மாத்திரம் பார்க்கல, उस वातावरण को नहीं देख रहा அந்த है, சூழலை மாத்திரம் பார்க்கல, लोगों की इंतजारी को नहीं देख रहा है। ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்களே அதை பார்க்கல. क्या मैं शहर में अभी जाऊं? இப்பொழுது நான் பட்டணத்திற்கு போகலாமா? इस बंधन के जंगल से जाके क्या लोगों के बीच में रहने जाऊं? காட்டுல இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், ஒரு கட்டப்பட்ட இந்த சூழல் இருந்து நான் ஜனங்களின் மத்தியில பட்டணத்துக்குள்ள போகலாமா? जाओ। போ. कहां जाऊं? எங்க போன ஆண்டவரே? कौन सा नगर में जाऊं? எந்த பட்டணத்துக்கு நான் போகணும்? मुझे बहुत ताज्जुब होता है। எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்குது. उस प्रकार के वातावरण में हम तुरंत खुद पड़ेंगे, ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வந்துருச்சுன்னா நம்ம முதல்ல குதிச்சிருவோம். परंतु दाऊद ऐसा नहीं है। ஆனா தாவீது அப்படி இல்ல.
कदम कदम में एक एक बात को परमेश्वर से पूछने का आदत रखा है, परमेश्वर के साथ इतना निकटता उसके जीवन में पाया जाता है। ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சூழலிலும் ஆண்டவரத்துல கேட்டு கேட்டு நடக்கிற தாவீது அவ்வளவு நெருக்கமான ஒரு உறவை வைத்திருந்தார். प्यारो, பிரியமானவர்களே, कई निर्णय हम अपने मन में करते हैं जब बातों को अपने साथ देते हुए देखते हैं। சூழ்நிலைகள் காரியங்கள் எப்பொழுது நம்மோடு கூட இணைந்து வருவதை போல காணப்படும் பொழுது நாம் தாமாகவே அநேக தீர்மானங்களை எடுக்கிறோம். जो दिखाई पड़ता है उसी में मन लगा देते हैं। அப்படியே வெளிப்புறமாய் காட்சியளிக்கும் பொழுது அதிலே நாம் மனதை செலுத்துகிறோம். वही रास्ता खुला करके समझते हैं। பாதை அதுவே திறந்து வருதேன்னு சொல்லி அந்த பாதையை எடுத்துக்கொள்கிறோம். योना के बारे में देखते हैं। யோனாவை நாம் பார்க்கிறோம். जहाज पकड़ने के लिए गया, கப்பலை பிரயாணம் பண்றதுக்காக போனாரு. दूसरा जगह जाने के चक्कर में வேற இடம் வழி மாறி போறதுக்கு वहां जाके देख रहा है दर्शिश जाने के लिए तो एकदम बिल्कुल जगह ठगाया भी है। அங்க போன உடனே தர்ஷிஸ் நம்ம நினைச்ச மாதிரியே கப்பல் இருக்குது. हमने सोचा तो वही हो रहा है। நாம எப்படி நினைச்சோம் அப்படியே கப்பல் இருக்குது. रिजर्वेशन मिलेगा कि नहीं? ரிசர்வேஷன் கிடைக்குமா கிடைக்காதா? एकदम स्लीपर के साथ वहां मिल रहा है। அங்க உடனே ஸ்லீப்பர்லயே கிடைச்சிருச்சு. जाओ। உடனே போ. लेकिन यहाँ एक व्यक्ति, ஆனா இங்கே ஒரு மனிதர், खुला दरवाजा है, திறந்து இருக்கிற கதவுகள் உண்டு, खुला दरवाजा, அங்க பாதை திறந்தா இருக்குது. लेकिन जाने के लिए पहले ஆனா போகிறதுக்கு முன்பதாக प्रभु से पूछता है, ஆண்டவரிடத்துல கேட்கிறார், क्या आप चाहते हैं? ஆண்டவரே நீர் என்ன விரும்புகிறீர்? तेरी मनसा को पूरा करने के लिए मैं चाहता हूँ। உங்களுடைய சித்தத்தை உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற किस விரும்புகிறேன். जगह में मैं पैर रखूं, நான் எந்த இடத்துல என்னுடைய காலை வைக்கணும், उसी बात को वो पूछता है। அந்த காரியத்தை தாவீது கேட்கிறார். प्रभु भी उत्तर देता है। ஆண்டவரும் பதில் கொடுக்கிறார். परमेश्वर में सिखाने पाए, ஆண்டவர் நமக்கு கற்றுக் इस கொடுப்பாராக. प्रकार का अनुभव हमारा अनुभव होने पाए। இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய அனுபவங்களாய் மாறுவதாக. मैं अपने जीवन की एक बात को मैं कहूंगा, நான் என்னுடைய வாழ்க்கையிலே உள்ள ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுவேன். मैं उस समय उतना गहराई में परमेश्वर को नहीं जानता था। அந்த நாட்களிலே நான் அவ்வளவு அதிகமாய் ஆழமாய் ஆண்டவரை அறிந்திருக்கல. उतना निकटता में नहीं था। அவ்வளவு நெருக்கமா ஆண்டவரோடு கூட நான் அறிந்திருக்கல. मसीह होने के चलते बाइबल पढ़ता था நான் கிறிஸ்தவ குடும்பத்துல கிறிஸ்தவனா இருந்ததுனால நான் வேதத்தை படிக்கிறது உண்டு. और हम किसी कंपनी में अप्रेंटिस भी थे। நான் ஒரு கம்பெனிலே நான் அப்ரெண்டிஸாக இருந்தேன். वो सरकार के तरफ से भेजा हुआ। நான் அரசாங்கத்தின் மூலமாக அனுப்பப்பட்டிருந்தேன். उस समय हम लोगों का आदत था कि अखबार का देख के कहीं अप्लाई करने का। நான் அந்த நாட்கள்ல நியூஸ் பேப்பரை பார்த்து எங்கெங்கெல்லாம் காலி இடம் இருக்குதோ அங்கெல்லாம் நாங்க அப்ளை பண்ணுவோம். एम्प्लॉयमेंट एक्सचेंज में हमारा नाम को रजिस्टर किए थे। அங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நான் அங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். हम लोग 4 लोग एक ही कमरा में रहते थे। நாங்க 4 பேர் ஒரே ரூம்ல நாங்க இருந்தோம். चारों उस कंपनी में अप्रेंटिस थे। நாங்க அந்த கம்பெனில அப்ரெண்டிஸாக இருந்தோம். एक मुसलमान रहा, ஒரு முகமதிய சகோதரன், एक हिंदू, ஒரு இந்து சகோதரன், एक नॉमिनल क्रिश्चियन ஒரு பேரளவு கிறிஸ்தவன், और मैं एक था। நானும் இருந்தேன். हम लोगों को रोज पेपर का देखना। நாங்க டெய்லி நாங்க நியூஸ் பேப்பரை பார்க்கணும். और एक दिन वहाँ एक एडवर्टाइजमेंट आया। அங்க ஒரு நாள் ஒரு விளம்பரத்தை பார்த்தோம். हम लोग चारों एक ही कोर्स को किए हुए हैं। நாங்க 4 பேருமே ஒரே கோர்ஸ் தான் படிச்சிருந்தோம். तब मैंने कहा कि इसमें अप्लाई करने जा रहा हूँ मैं। நான் சொன்னேன் இந்த இதுல நான் அப்ளை பண்ண போறேன். एक ने कहा, ஒருத்தன் சொன்னா, अरे वो कंपनी बहुत ऊंचा कोटि का है, हम लोग को नहीं लेगा। சொன்னா அந்த கம்பெனிலாம் பயங்கர பெரிய கம்பெனி, அவ்வளோ பெரிய கம்பெனில நமக்கெல்லாம் வேலை கிடைக்காது. 2 जन और कहा, இன்னும் 2 பேர் சொன்னாங்க, जरूर हम अप्लाई करेंगे, रजिस्ट्री अक्नॉलेजमेंट के साथ भेजेंगे। நாம வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டோட சேர்ந்த அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட் நம்ம பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். तभी हमारे लिए मालूम होगा कि हमारा एप्लीकेशन स्वीकार किया गया है। அப்பதான் தெரியும் நம்ம அப்ளிகேஷன் வந்து அந்த கம்பெனிக்கு போயிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி. मैं समुद्र के तट में था, நான் சமுத்திரத்தின் அருகாமையில் இருந்தேன். प्रार्थना करने के लिए जानता था। நான் ஜெபம்னு எனக்கு தெரியும். परमेश्वर की अगुवाई का कैसा प्राप्त करना मुझे मालूम नहीं था। ஆண்டவருடைய வழிநடத்தலை எப்படி பெற்றுக்கொள்ளணும் எனக்கு தெரியாது. मैं जाके समुद्र के किनारे अकेले एक पत्थर पर बैठा था। நான் சமுத்திரத்தின் அருகாமையில ஒரு சின்ன பாறையில நான் தனியா உட்கார்ந்திருந்தேன். और लहरों को आते जाते देखा। அலைகள் வந்து போய் கொண்டிருந்ததெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். आपको मालूम है कि समुद्र का लहर चले आता है फिर लौट जाता है। நீங்க கடல்ல வந்து அலைகள் அப்படியே வரும், மறுபடியும் திரும்பி போகும். मैंने मन में ये ठान लिया, परमेश्वर को ठीक से नहीं जानता था इसलिए मैं ठान लिया।
நான் மனசுல வந்து ஒரு காரியத்தை முடிவு பண்ணினேன். ஏன்னா ஆண்டவரை ரொம்ப நான் அறிஞ்சிருக்கல. क्योंकि बहुत हल्का हवा बह रहा था। மெல்ல ஒரு தெண்டல் காற்று மாதிரி தான் காற்று வீசிட்டு मैं இருந்துச்சு. दूर में बैठा हूँ। நான் தூரத்துல இருந்தேன். मैंने मन में ठान लिया, अगर उस कंपनी को मुझे अप्लाई करना है, நான் மனசுல இப்படி யோசிச்சேன், அந்த கம்பெனில நான் ஒருவேளை அப்ளை பண்ணணும் அப்படின்னா, अगर ये परमेश्वर की इच्छा है, ஒருவேளை இது தேவனுடைய சித்தமா இருக்குதுன்னா, एक लहर उठ के मेरा पाँव छूना, ஒரு பெரிய அலை, காத்து ரொம்ப இல்ல, ஆனா ஒரு அலை வேகமா பெரிய அலையா வந்து என் காலை தொடணும். तब मैं समझूंगा परमेश्वर ही मुझे अगुवाई करता है। அப்ப நான் நினைப்பேன், சரி இது ஆண்டவர் தான் வழி நடத்துறாரு. पता नहीं कैसा तुरंत मेरी प्रार्थना को परमेश्वर सुन लिया। என்ன நடந்துனே தெரியல, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. एक लहर इतना ऊंचा उठा, திடீர்னு எதிர்பாராத ஒரு பெரிய அலை வந்துச்சு. न केवल मैं पैर को छुआ, मेरा पैंट को भिंगा दिया। என் காலை மட்டும் இல்ல, என் பேண்டே நினைச்சிருச்சு, அந்த அளவுக்கு பெரிய அலை. मैंने सोचा क्या हो गया। நான் நினைச்சேன் என்ன நடக்குது. मन में एक तरफ खुशी है, மனசுல ஒரு சந்தோஷம், दूसरा तरफ दोस्तों का आवाज है, ரெண்டாவது நண்பர்களுடைய अरे சத்தம். बहुत ऊंचा कोटि का कंपनी है, उसमें आद- तुमको लेगा इंटरव्यू भी नहीं देगा। அது பெரிய கம்பெனி, நம்மள மாதிரி ஆளுங்கள் எல்லாம் உன்னெல்லாம் யார் எடுப்பா. साधारण पोस्ट में भेजा, ரிஜிஸ்டர் போஸ்ட்ல கூட அனுப்பல, சாதாரணமான போஸ்டர்ல நான் அனுப்புனேன். उसी போஸ்ட்ல कंपनी में मुझे काम मिला, वे लोगों का काम नहीं मिला। அந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சா அவங்களுக்கு கிடைக்கல. परमेश्वर हमारी इतनी छोटी सी प्रार्थना को भी सुनने के लिए तैयार। ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது சின்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவர் கேட்கிறாரு, பதில் यहाँ கொடுக்கிறாரு. दाऊद को देखिए, இங்க தாவீதை பாருங்க. उस वक्त में அந்த நேரத்துல क्या प्रभु मैं जाऊं, ஆண்டவரே நான் போகலாமா? मैं इस संदेश को आपके सामने रखने का कारण, இந்த செய்தியை உங்கள் மத்தியில வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, हमारे प्रार्थना जीवन में एक क्रांति चले आए। நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபத்தினால் ஒரு பெரிய காரியம் உண்டாகிறது. हाँ वो मुझसे पूछ पूछ के कार्य करने की एक शिक्षा को प्राप्त करें। நாம் கேட்டு 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 காரியங்களை செய்வதற்கான ஒரு காரியத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணுவதா. उसी प्रकार 5वां अध्याय में आइए। அதை தொடர்ந்து 5வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, 5वां अध्याय में आप देखते हैं 5வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, अभी दाऊद राजा बन गया है। இப்பொழுது தாவீது ராஜாவாகி விட்டார். जब फलिस्ती लोग जान लिए, 17वां पद से अगर देखेंगे, 17வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, जब फलिस्तियों ने ये सुना कि इजराइल का राजा होने के लिए दाऊद का अभिषेक हुआ है, तब सब फलिस्ती दाऊद की खोज में चले आए। தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். जब आपका अभिषेक बढ़ता है, आपका विरोधी भी आपको खत्म करने के चक्कर में रहता है। எப்பொழுது உங்களுடைய அபிஷேகம் உங்கள் மேல பெருகிறதோ அப்பொழுது விரோதிகள் உங்களை கொலை செய்யும்படி, உங்களை அழிக்கும்படி आपको खत्म करने के लिए वो ताकतें काम करते हैं। அவர்கள் இணைந்து உங்களை முற்றிலும் அழித்து போடுவதற்கு முயற்சி செய்வார்கள். तुरंत वहां 19वां पद में पढ़िएगा, அங்க 19வது வசனத்தை பாருங்க. तब दाऊद ने यहोवा से पूछा, அப்பொழுது தாவீது கர்த்தரிடத்தில் अभी விசாரித்தார். पूरे लोग उसके साथ है, இப்பொழுது ஜனங்கள் எல்லாம் கூட இருக்காங்க. अंगीकार पाया है, இப்பொழுது ராஜா என்கிற அந்த அங்கீகாரமும் உண்டு. फिलिस्तीन लोगों को वे मिटा सकते हैं। இப்பொழுது பெலிஸ்தர்களை முற்றிலும் அழிக்க முடியும். दाऊद उसको देखता नहीं। ஆனா அதெல்லாம் பார்க்கல. जब ताकत नहीं रहा तो भी परमेश्वर से पूछा, எப்பொழுது பலன் இல்லாம இருந்துச்சோ அப்பவும் அந்த ஆண்டவரை जब பார்த்தாரு. अकेला था तो भी परमेश्वर से पूछा, எப்பொழுது தனியா இருந்தாரோ அப்பொழுது ஆண்டவரை பார்த்தாரு. जब छोटे झुंड के साथ था तब भी परमेश्वर से पूछा, எப்பொழுது சின்ன கூட்டத்துல இருந்தாரோ அப்பொழுதும் ஆண்டவத்துல விசாரிச்சாரு. बड़े झुंड के साथ था तो भी परमेश्वर से पूछा, இப்பொழுது பெரிய கூட்டத்தோடு கூட அதிகாரத்தோடு கூட இருக்கிறாரு, அப்பொழுதும் ஆண்டவரத்துல क्या விசாரிச்சாரு. मैं चढ़ाई करने के लिए जाऊं? நான் அவர்களுக்கு விரோதமாய் போகலாமா? प्रभु ने कहा, मैं तेरे संग हूं, ஆண்டவர் சொன்னாரு, போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், विजय दिलाऊंगा। நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். विजय पाया। அவர் வெற்றியை பெற்றுக்கொண்டார். कुछ समय के बाद கொஞ்ச நேரம் கழிச்சு 22वां पद में देखिएगा, நீங்க 22வது வசனத்துல, फिर दूसरी बार फलिस्ती चढ़ाई करने के लिए आए। பெலிஸ்தர் திரும்பவும் அங்க யுத்தத்துக்காக வருகிறாங்க. अभी पुराना अनुभव में दाऊद टिकने के लिए तैयार नहीं। ஆனா பழைய வெற்றியின் அந்த அனுபவத்தையோ காரியத்தையோ சார்ந்து இருக்க ஆயத்தமா இல்ல. अरे उस समय तुम ही ना आया था, அதே நேரத்துல நீங்க இந்த கூட்டம் தானே வந்துச்சு, तुमको मैंने हरा दिया था ना, உங்களை நான் தான் தோற்கடிச்சேன்ல, वो देखेंगे अभी भी। இப்பவும் நான் பார்க்கலாம். ना அப்படி இல்ல, बाइबल बतलाती है வேதம் சொல்லுது 23 पद में, 23வது வசனத்துல, दाऊद ने यहोवा से पूछा। தாவீது கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார். हम इस प्रकार की अवस्था में
बार बार जाके पूछते नहीं, ये तो पुराना अनुभव, इसी प्रकार वही होगा करके हम निर्णय ले लेते हैं। நாம் ஒரே விதமான காரியத்தை திரும்ப திரும்ப ஆண்டவரத்துல போய் கேட்கறதில்ல, அதே மாதிரி தானே அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு போயிரும். ना 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 ना, அப்படி இல்ல, एवरी टाइम, ஒவ்வொரு நேரமும் प्रत्येक वक्त में दाऊद परमेश्वर के पास जाएगा। ஒவ்வொரு முறையும் தேவனிடத்திலே தாவீது अगर आप आगे पढ़ेंगे तो आपको मालूम होगा अभी परमेश्वर रणनीति को बदला के उसको बदला अगुवाई कर रहा है। நீங்க அதிலே தொடர்ந்து நீங்க அந்த வசனத்துல வாசித்தீங்கன்னா அந்த முறைமைகளை தொடர்ந்து செல்ல வேண்டிய முறைமைகளை அங்கே மாற்றி ஆண்டவர் அங்கே கைட் பண்றாரு. दाऊद लड़ता नहीं है, தாவீது அங்க சண்டை போடுறது இல்ல, परमेश्वर से लड़ता नहीं है। ஆண்டவரத்துல சண்டை போடல. पहले बार ऐसा ना किया था, उस अनुभव के अनुसार अभी करने ना 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 ना। ஆனா தாவீது ஆண்டவரத்துல கேட்கல, முதல்ல மாதிரி ஏன் சொல்லல, மாத்தி சொல்றீங்களா அப்படிலாம் கேட்கல. जो कुछ आप कहेंगे उसी के अनुसार हम करने के लिए तैयार हैं। ஆண்டவரே நீர் எப்படியெல்லாம் சொல்றீங்களோ அப்படியெல்லாம் நான் செய்யறதுக்கு ஆயத்தம். प्रभु के नाम की स्तुति प्रशंसा கர்த்தருடைய हो। நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्यार हो, பிரியமானவர்களே, अनुभव के ऊपर नहीं, அனுபவங்களை சார்ந்தல்ல, या उसी तरीका को फिर अपनाने के लिए भी नहीं, செய்த அதே முறைமைகளை மறுபடியும் அபியாசப்படுத்துவதற்காக परमेश्वर एक नया काम करने के समय में भी நான் புதிய காரியங்களை செய்யும் பொழுது उसकी अगुवाई में उसकी सलाह सहमत को लेके हम आगे बढ़ने के लिए सीखें। நாம் அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து செல்வதற்கு मेरा கற்றுக்கொள்வோம். संदेश आपके लिए साधारण दिखाई पड़ता हो, ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு ஒரு சாதாரணமான செய்தியாய் காணப்படலாம். जरूर मैं ये नहीं कहता हूँ बहुत गुप्त बातों को मैं आपको सुना रहा हूँ। நான் இப்படி சொல்லல, பெரிய ரொம்ப ஆழமான ரகசியமான காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் சொல்லி. मेरे मकसद यही है, आपके अंदर उस प्रकार की एक अभ्यास चले आना ही मेरा कहना है। உங்களுடைய வாழ்க்கையிலே தாவீதினிடத்தில் இருந்த அதே அனுபவம் ஒரு பழக்கம் உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும் என்கிற எண்ணம் மாத்திர இடத்துல உண்டு. पहले जो निरादर था उस समय खेला के लोगों को बचाने के लिए सलाह लेते रहा। முதலாவதாக நாம் பார்த்தோம், எந்த ஆதாரமும் இல்லாத சூழ்நிலையிலும் அவன் கேக்கலாவினிடத்தில் அந்த ஜனங்களிடத்தில் போகிற அந்த காரியத்துல ஆலோசனை கேட்டான். दूसरों का तकलीफ को देख के चुपचाप नहीं रह सका, மற்றவருடைய துன்பத்தை பிரச்சனைகளை பார்த்து அமைதியா இருக்கல. दूसरा हमने देखा कि जब उसके जीवन में तकलीफें पूरी तरह से चली आई उस समय परमेश्वर के पास गया। இரண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையில எப்பொழுது பிரச்சனைகள் போராட்டங்கள் முழுவதுமாய் வந்ததோ அப்பொழுதும் தேவனிடத்தில் விசாரித்தான். जब वहां वैक्यूम को पाया, खालिस्तान को पाया, तुरंत कूदने के लिए तैयार नहीं, परमेश्वर से पूछ रहा। எங்கே தலைவனுக்கு ஒரு பெரிய வெற்றிடம் அங்கே காணப்பட்டது, அப்பொழுது உற்சாகத்துல உடனே குதிக்கல, ஆண்டவரிடத்தில் விசாரித்தார். अभी फिलिस्ती लोग चले आ रहे हैं, उनसे लड़ने के लिए परमेश्वर से परमिशन मांगा। இப்பொழுது பெலிஸ்தியர்கள் சண்டையிட வருகிறார்கள், அப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே என்று சொல்லி. अभी दूसरे तरीका के रणनीति प्रभु से प्राप्त कर रहा। இப்பொழுது வேறு ஒரு முறைமையை ஆண்டவரிடத்திலே அங்கே விசாரிக்கும் பொழுது கிடைக்கிறது. एक आदत है, இது ஒரு நல்ல பழக்க வழக்கம். प्रार्थना को केवल वन साइडेड नहीं रखिए, இது ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறத ஒரு ஒன் சைடடாவே நீங்க வைக்காதீங்க. वो दो प्रकार चलते रहता இது இரண்டு வழி பாதை, ரெண்டு காரியமும் உண்டாகிறது. परमेश्वर से पूछिए और आपको वो उत्तर देने के लिए तैयार है। ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க ஆயத்தம். एक और बात को कह के मैं अंत करूंगा क्योंकि समय भी हो चला है। இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். और अभी दूसरा सामुएल का 21 अध्याय को देखिए। 2 சாமுவேல் 21வது அதிகாரம். अभी देश में अकाल पड़ा है, இப்பொழுது தேசத்திலே பஞ்சம் உண்டாகி விட்டது. एक साल अकाल पड़ा, ஒரு வருஷம் அங்கே பஞ்சம் உண்டாயிடுச்சு. सोचा है कि अभी इस साल पानी नहीं हुआ है। அவர் நினைச்சிருக்கலாம் இந்த வருஷத்துல மழை இல்ல. दूसरा साल फिर अकाल पड़ा, ரெண்டாவது வருஷம் பஞ்சம். ये प्रकृति की रीति के अनुसार इस साल भी पानी नहीं पड़ा, கால சூழ்நிலையினால ஒருவேளை இந்த வருஷமும் பஞ்சமா இருக்கு. लेकिन 21 अध्याय के शुरू में पढ़िएगा। ஆனால் 21வது அதிகாரத்தின் முதலாவது ஆரம்பத்துல பார்த்தோம்னா, दाऊद के दिनों में लगातार 3 बरस तक अकाल पड़ा, तो दाऊद ने यहोवा से प्रार्थना करके पूछा। தாவீது நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். हे प्रभु, ஆண்டவரே क्या कारण है? என்ன காரணம் ஆண்டவரே? क्या कारण है? என்ன காரணம்? लगातार अकाल पड़ रहा है, தொடர்ச்சியா பஞ்சம், लोग परेशान हो रहे हैं, ஜனங்கள் பிரச்சனைக்குள்ள खाने இருக்காங்க, के लिए नहीं है। சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ठीक है, एक साल हम छोड़ दिए, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஓகே. दूसरा साल छोड़ दिए, ரெண்டாவது வருஷம் ஓகே. फिर लगातार तीसरा साल। ஏன் தொடர்ச்சியா மூணாவது வருஷம்? क्या आप कुछ कहने के लिए चाहते हैं? நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? बताइए। சொல்லுங்க ஆண்டவரே. उस अध्याय का पढ़िएगा, आपको मालूम होगा। அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். परमेश्वर उसको सही कारण को बतला रहा है, ஆண்டவர் தாவீதுக்கு சரியான காரணத்தை சொல்லுகிறார். और उसके लिए निवारण के रूप में क्या करना है करके बतलाता है। அதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்யணும் அதையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். बहुत साल राजा होके रह गया,
அநேக ஆண்டுகளாகிவிட்டது ராஜாவாக அங்கே அரியணையிலே உட்கார்ந்து. सारी बातें सही कर रहा, எல்லாமே நல்லா செஞ்சுட்டு இருக்கிறார். अभी अकाल आया ஆனால் இப்பொழுது பஞ்சம் உண்டாகிறது. तब प्रभु के पास जा रहा, அப்பொழுது ஆண்டவரிடத்துல போறார். प्रभु के नाम की स्तुति में। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. राजा होने के पहले के आदत, ராஜாவாக அங்கே சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் முன்பதாக உள்ள பழக்கம், राजा होने के बाद भी छूटा नहीं, ராஜாவாக வந்த பிற்பாடும் அது விட்டு போகல. अनुभव प्राप्त करने के बाद भी छूटा नहीं, பல அனுபவங்களை பெற்ற பிற்பாடும் அது அங்க மறக்கடிக்கப்படல. अभी भी उस संबंध बने रहने के लिए अपने को सौंपा है। இப்பொழுதும் அந்த தொடர்பு, அந்த சம்பந்தம், பழக்கம் கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. प्रभु हमसे बातचीत करने पाए, ஆண்டவரிடத்துல பேசுவாராக. दिन बीते बीते हमारा आत्मिक अनुभव में हम गहराई में जाते हैं या पुराने अनुभवों के ऊपर भरोसा रख के उसी में रुक जाते हैं। நாட்கள் செல்ல 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 நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆழமான காரியத்திலே நம்முடைய பழைய அனுபவங்களை சார்ந்து நடக்க அநேக நேரங்களிலே நாம் முயற்சி செய்கிறோம். प्रार्थना करने के लिए सीखे हैं, ஜெபம் பண்ண நம்ம கற்றுக்கிறோம். परंतु इस प्रकार पूछने के लिए शायद आप सीखे नहीं होंगे, ஒருவேளை இப்படி விசாரித்து கேட்டு ஆண்டவரிடத்திலே நடப்பதற்கு ஒருவேளை நாம் மறந்திருக்கலாம். और पूछने से उसको मानने के लिए तैयार नहीं होते होंगे। ஒருவேளை அப்படி விசாரித்தாலும் ஆண்டவர் சொல்றதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் இல்லாமல் कोई இருக்கலாம். आपको रोकता होगा, சில காரியங்கள் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உங்களை தடை செய்யலாம். लोग आपको रोकते होंगे, ஜனங்கள் உங்களை தடை செய்யலாம். लेकिन परमेश्वर की आवाज को सुनने के द्वारा ஆனால் ஆண்டவருடைய காரியங்களை கேட்கும் பொழுது अगुवाई और सफलता அவருடைய வழிநடத்தலும் வெற்றியும் हमारे जीवन में लगातार मिलते रहने पाए, நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருப்பதாக और प्रभु के ओर हम एक और बार ताकेंगे। ஆண்டவரை நோக்கி ஒரு மிசை கூட நாம் பார்க்கலாம். प्रभु हमारी प्रार्थना का न केवल सुनने वाला है, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, जब हम रास्ता क्रॉस रोड में चले आते हैं वहां पर हमारे हाथ दर के लिए चलने वाला है। எப்பொழுது நாம் சில குறுக்கு பாதைகளை நாம் நிற்கிறோமோ அப்பொழுது நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை நடத்துகிற उस ஆண்டவர். पद को फिर से गाएंगे, हाथ दर के ले जाएगा, நாம் கரம் பிடித்து நடத்துகிறவரே என்கிற அந்த பாடலை நாம் चट्टान இன்னொரு पर முறை चढ़ाएगा। நாம் கண்மலையிலே நிறுத்துகிற அந்த ஆண்டவரை நாம் பாடலாம். उस पद को केवल का गाएंगे, அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பாடலாம். हाथ धर के ले जाएगा, चट्टान पर चढ़ाएगा, हाथ धर के ले जाएगा, चट्टान पर चढ़ाएगा, जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा, जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा। हालेलुया 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 हालेलुया। दयालु पिता, ये साधारण बात को भी हम कभी कभी सीखते नहीं हैं। தயவுள்ள ஆண்டவரே, இந்த சாதாரணமான காரியத்தையும் அநேக நேரங்களிலே நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். कई घंटा प्रार्थना करने के लिए तो सीखे हैं, மணிக்கணக்காக ஜெபிக்க கற்றிருக்கிறோம். लेकिन हम इस बात को कभी कभी भूल गए हैं। இந்த காரியத்தை அநேக வேளைகளிலே மறந்து விட்டோம். अद्भुत युक्ति करने वाला हमारा प्रभु है, ஆலோசனை கர்த்தராய் இருக்கிற எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு உண்டு. हर बात में हर परिस्थिति में हमें सलाह देने के लिए तैयार है। எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். हमारे भीतरीय खानों को तेजमय बना दे, எங்களுடைய உள்ளான காதுகளை இன்னும் ஆண்டவரை தீர்க்கமாய் திறந்தருளுவீராக. हमारे प्रश्नों को जब तू उत्तर देता है उस धीमी आवाज को सुनने की ताकत हमें मिलने पाए। எப்பொழுது எங்களுடைய கேள்விகளுக்கு நீர் பதிலளிக்கிறீரோ உம்முடைய அந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். उस प्रकार की सेंसिटिवनेस को हमें दे। அப்படிப்பட்டதான ஒரு மென்மையை எங்களுக்குள்ளே தருவீராக. प्रभु ये तू करेगा करके हम जानते हैं।
ஆண்டவரே நீர் இதை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். दाऊद का परमेश्वर हमारा भी परमेश्वर है. தாவீதினுடைய ஆண்டவர் எங்களுடைய தேவனாகவும் இருக்கிறீர். इसी के अनुसार एक एक जन को अगुवाई कर. அப்படியே ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவீராக. हमारे लोगों को पढ़ने के बारे में, काम पकड़ने के समय में, सेवकाई में आगे ले जाने के बारे में, अन्य बातों में सब प्रकार के लोगों को सलाह देने के लिए तू तैयार है. எங்களுடைய ஜனங்களுடைய படிப்பு சம்பந்தமான காரியங்கள், வேலை சம்பந்தமான காரியங்கள், அவருடைய ஊழிய சம்பந்தமான காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நீர் ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறீர். उस आवाज को सुनने के लिए कान ही हमारे लिए आवश्यकता है. உம்முடைய ஆலோசனைகளை கேட்கத்தக்கதான காதுகள் மாத்திரம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. बच्चों को तू सलाह दे सकता है. பிள்ளைகளுக்கும் நீர் ஆலோசனை கொடுக்க முடியும். जवानों को तू सलाह दे सकता है. வாலிபர்களுக்கும் நீர் ஆலோசனை கொடுக்க முடியும். बुजुर्गों को सलाह दे सकता है. வயோதிபர்களுக்கும் நீர் ஆலோசனை கொடுக்க முடியும். अनुभवी लोगों को तू सलाह दे सकता है. அனுபவம் நிறைந்தவர்களுக்கும் நீர் ஆலோசனை கொடுக்க முடியும். सेवकों को, अगुओं को तू सलाह दे सकता है. ஊழியர்களுக்கும் ஊழிய தலைவர்களுக்கும் நீர் ஆலோசனை கொடுக்க முடியும். सबके अंदर इस प्रकार का प्यास को पैदा कर दे. எல்லாருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை உண்டு பண்ணுவீராக. यीशु मसीह के बेटे नाम से मांगते हैं. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. आमीन. अब हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा का संगति और सहभागिता हम सबों के साथ इस प्रकार का आत्मिक जीवन में चलने के लिए सहायता करने पाए. आमीन, आमीन, आमीन. गॉड ब्लेस.